Glory be to the name of the Lord. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. I hope you are all praying for the ministry, Delhi ministry. டெல்லி ஊழியங்களுக்காக நீங்கள் எல்லாரும் தொடர்ந்து ஜெபித்து வருகிறீர்கள் என்று நான் நம்புகிறேன். And it is because of your prayers our ministry is sustained there. உங்களுடைய ஜெபங்களின் நிமித்தமாகவே எங்களுடைய ஊழியங்கள் அங்கே பாதுகாக்கப்பட்டு வருகிறது. I would like to give all glory and honor to the Lord and Lord alone. கர்த்தருக்கு மாத்திரம் எல்லா துதியையும் கனத்தையும் மகிமையும் நான் செலுத்த விரும்புகிறேன். For this series of Bible study, the subject will be Father and Fathers. இந்த தொடர் வேத பாட கூட்டங்களுக்கான தலைப்பு பிதாவும் பிதாக்களும் என்பதா இருக்கும். Now shall we turn to the book of Matthew chapter 5 verse 48. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 48ஆம் வசனத்துக்கு நம்முடைய வேதங்களை நாம் திறப்போம். ஆகையால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா பூரண சற்குணராய் இருக்கிறது போல நீங்களும் பூரண சற்குணராய் இருக்க கடவீர்கள். Be ye therefore perfect, even as your Father which is in heaven is perfect. Be ye therefore perfect, even as your Father which is in heaven is perfect. ஆகையால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா பூரண சற்குணராய் இருக்கிறது போல நீங்களும் பூரண சற்குணராய் இருக்க கடவீர்கள். These are the words of our Lord and Savior Jesus Christ himself. இது நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தாமே சொன்னதான வார்த்தைகளாய் இருக்கிறது. What is the sole purpose of the gospel? சுவிசேஷத்தின் இறுதியான நோக்கம் என்ன? Some say that if I escape hellfire, that should be sufficient. சிலர் இப்படி சொல்லுகிறார்கள், நான் எப்படியாவது நரக அக்கினிக்கு தப்பித்துக் கொண்டால் போதும், அது எனக்கு போதுமானதா இருக்கும் என்று நினைக்கிறார்கள். God has given us something best. The Lord would like to give us something best even beyond our imagination. தேவன் மிக சிறந்ததை நமக்கு கொடுத்திருக்கிறார். அந்த மிக சிறந்தது நம்முடைய கற்பனைக்கெல்லாம் அப்பாற்பட்டதாக இருக்கிறது. And God will like us to be seated with him on the throne along with him. அவரோடு கூட அவருடைய சிங்காசனத்தில் நாம் உட்கார வேண்டும் என்று தேவன் நம்மை குறித்து விரும்புகிறார். And for that he would like us to obtain the perfection of the Father. அதற்காக பிதாவின் பூரணத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று அவர் நம்மை குறித்து விரும்புகிறார். Some Christians think if they live a better life they will go to heaven. சில கிறிஸ்தவர்கள் தாங்கள் ஒரு நல்ல ஜீவியம் செய்தால் போதும் அவர்கள் பரலோகத்துக்கு போய்விடலாம் என்று எண்ணுகிறார்கள். Some think if I have a good conscience, if I don't hurt others, I shouldn't be troubling others. If I live a moral life, I will be seen in the kingdom of God. சிலர் இப்படி எண்ணுகிறார்கள், எனக்கு ஒரு நல்ல மனசாட்சி இருந்தால் போதும், மற்றவர்களை காயப்படுத்தாத, மற்றவர்களுக்கு தீமை செய்யாத ஒரு ஜீவியம், சன்மார்க்கமான ஜீவியம் எனக்கு இருந்தால் நான் பரலோகத்திலே பிதாவினுடைய சமூகத்துக்கு போய் சேர்ந்து விடலாம் என்று நினைக்கிறார்கள். Some teach that if your good deeds outweigh your bad ones, you will be seen in the kingdom of God. சிலர் இப்படி போதிக்கிறார்கள், உங்களுடைய நல்ல செயல்கள் உங்களுடைய தீமையான செயல்களை காட்டிலும் அதிகமா இருந்தால் நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்துக்குள் போகலாம் என்று சொல்லுகிறார்கள். For instance, they say God has a balance in his hands. அவர்கள் இப்படி சொல்லுகிறார்கள், தேவன் தன்னுடைய கையிலே ஒரு தராசை வைத்திருக்கிறார். God will put all your good deeds in one pan and all your evil deeds on the other pan. ஒரு பக்கத்திலே தேவன் உங்களுடைய நற்கிரியைகளை எல்லாம் நிறுத்தி வைப்பார், இன்னொரு பக்கத்திலே உங்களுடைய தீமையான செயல்களை எல்லாம் அவர் நிறுத்தி வைப்பார். If your good deeds outweigh your bad deeds, that should be sufficient for you to enter into the kingdom of God. உங்களுடைய தீமையான செயல்களின் எடையை பார்க்கிலும் உங்களுடைய நன்மையான செயல்களுடைய எடை அதிகமா இருந்தால் போதும், நீங்கள் தேவனுடைய சமூகத்துக்கு பிதாவினுடைய ராஜ்யத்துக்கு போவதற்கு அது போதுமானதா இருக்கும் என்று போதிக்கிறவர்கள் உண்டு. But the Bible doesn't say so. ஆனால் வேதம் அப்படி சொல்லுகிறதில்லை. In the Old Testament itself, God makes mention of three persons especially. குறிப்பாக பழைய ஏற்பாட்டில் தேவன் 3 நபர்களை குறிப்பிட்டு சொல்வதை நாம் பார்க்கிறோம். Daniel, Joseph, Samuel. தானியேல், யோசேப்பு, சாமுவேல் என்று 3 நபர்களை ஆண்டவர் குறிப்பிட்டு பேசுகிறார். He was so angry with the children of God. அவர் தேவனுடைய பிள்ளைகளின் மேல் கடுங்கோபமா இருந்த ஒரு காலகட்டத்தில் So then they had gone away from him. They had turned their backs to him. தேவனுடைய ஜனங்கள் அவரை விட்டு தூரம் போய் அவர்களுடைய முதுகை அவருக்கு காட்டிக் கொண்டிருந்த அந்த நேரத்தில், and he says, though these persons plead with me, they can save their own souls, but they will not be able to save anyone else. அப்பொழுது தேவன் சொல்லுகிறார், இந்த 3 நபர்களும் எனக்கு முன்பாக நின்று இந்த ஜனத்துக்காக பரிந்து பேசினாலும் அவர்கள் தங்களுடைய ஆத்துமாக்களை ரட்சித்துக் கொள்ள முடியுமே அன்றி இந்த ஜனத்திற்காக அவர்கள் பண்ணுகிற விண்ணப்பம் அவர்களை ரட்சிக்க மாட்டாது என்று சொல்லுகிறார். So we should believe the word of God. We should believe that God is able to transform us. Otherwise, just by attending this prayer, attending these meetings will not do us any good. எனவே நாம் தேவனுடைய வார்த்தையை விசுவாசிக்க வேண்டும். அந்த வார்த்தை நம்மை மறுரூபமாக்க கூடியது என்கிற விசுவாசம் நமக்கு இருக்க வேண்டும்.
அப்படி இல்லாத பட்சத்தில் வெறுமனே இந்த வேதபாட கூட்டங்களில் கலந்து கொள்வது நமக்கு எந்த நன்மையும் பயக்க போவது இல்லை. Abraham, David and others can only come to the gates of New Jerusalem. They won't be able to enter inside. ஆபிரகாம், யோசேப்பு, இப்படிப்பட்ட பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் அவர்கள் புதிய எருசலேமின் வாசல்கள் வரைக்கும் தான் வர முடியும், அதற்குள்ளே அவர்களால் பிரவேசிக்க முடியாது. But at the same time God has given us a privilege to become the bride of Christ. What glorious experience it is. அதே நேரத்தில் நாம் கிறிஸ்துவின் மணவாட்டியாய் மாறக்கூடியதான அந்த மகிமையான ஸ்லாக்கியத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அது எவ்வளவு பெரிய மகிமையான அனுபவம் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். But on the other hand, even now devil is speaking to some of you. You are man, you are full of mistakes, you are full of faults. You mean to say that you can become like God, you'll attain the perfection of God? இது ஒரு பக்கம் இருக்க, இப்பொழுதும் கூட இன்னொரு பக்கத்தில் பிசாசு சிலரோடு பேசிக் கொண்டிருக்கிறான். மனிதனே, உன்னுடைய ஜீவியத்தில் இத்தனை தவறுகள் வந்திருக்கிறது, இத்தனை விழுகைகள் உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கிறது, நீ தேவனை போல மாற முடியுமா? தேவன் எதிர்பார்க்கிற அந்த அவருடைய பூர்ணத்தை உன்னால் அடைந்து கொள்ள முடியுமா? நீ என்ன நினைக்கிறாய் என்று அவன் பேசிக் கொண்டிருக்கிறான். He doesn't want you to believe the word of God. He doesn't want you to believe what God has in store for you in the coming days. தேவனுடைய வார்த்தையை நீங்கள் விசுவாசிப்பதை அவன் விரும்பவில்லை. வருங்காலங்களில் தேவன் உங்களுக்காக என்ன வைத்திருக்கிறார் என்பதை விசுவாசிக்க அவன் நீங்கள் விசுவாசிப்பதை அவன் விரும்புகிறதில்லை. He doesn't want you to remind as to what you will become in the coming days. வருங்காலங்களில் நீங்கள் என்னவாய் மாறப் போகிறீர்கள் என்பதை நீங்கள் நினைத்து பார்க்க அவன் விரும்புகிறதில்லை. What is the purpose of God concerning you and me? உங்களை குறித்தும் என்னை குறித்தும் தேவனுடைய நோக்கம் என்ன? He has chosen us before the foundation of the world, that we may become blameless without him, blameless and stand before him. நாம் குற்றமற்றவர்களாக மாறி அவருக்கு முன்பாக நிற்கும்படியாக உலக தோற்றத்துக்கு முன்பாகவே அவர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். That is what is in the mind of God the Father. இதுதான் பிதாவாகிய தேவனுடைய மனதில் இருக்கிற காரியம். It is with that purpose God chooses us from different places, different religion, irrespective of caste, creed, religion and caste. He brings us into this marvelous light. ஜாதி, மதம், பாஷை இப்படிப்பட்ட வித்தியாசங்கள் இல்லாமல் பல இடங்களிலிருந்தும் பலதரப்பட்ட அனுபவங்களிலிருந்தும் தேவன் நம்மை வேறு பிரித்து நம்மை ஒன்றாக கூட்டி சேர்ப்பதின் நோக்கம் இதுவாகத்தான் இருக்கிறது. As a child of God was mentioning to me once, ஒரு முறை ஒரு தேவனுடைய பிள்ளை என்னை பார்த்து இப்படி சொன்னார். God will not rest when he has called you, when he has brought you into this marvelous light. God will not rest. He will do something or the other. Sometimes he may break you, sometimes he may humiliate you, but he will see that you are brought to that place. தேவன் உன்னை அழைத்திருக்கும் போது, தேவன் இந்த ஆச்சரியமான ஒளிநிலத்துக்கு உன்னை கொண்டு வந்திருக்கும் போது, தேவன் ஒருபோதும் உன்னுடைய வாழ்க்கை குறித்து மௌனமா இருக்க மாட்டார். ஒருவேளை அவர் உன்னை உடைப்பார், ஒருவேளை உன்னை சிறுமைப்படுத்துவார். ஆனால் அவர் மௌனமாக மாத்திரம் இருக்க மாட்டார், ஓய்வெடுத்துக் கொண்டிருக்க மாட்டார். எப்படியாவது அவர் எதிர்பார்க்கிற அந்த இடத்துக்கு உன்னை கொண்டு வந்து சேர்க்கும் வரை அவர் கிரியை செய்து கொண்டே இருப்பார் என்று சொன்னார். But believe what the word of God is. The word of God is able to transform you. ஆனால் கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறதோ அதை நாம் விசுவாசிப்போமாக. அந்த வார்த்தை உங்களை மறுரூபமாக்கக்கூடிய வல்லமையுடையதா இருக்கிறது. A famous pastor came to a soul came to a famous pastor and asked him, how do you think that this Bible is a true word of God? ஒரு பிரசித்தி பெற்ற பாஸ்டரிடத்திலே ஒரு ஆத்மா, ஒரு நபர் வந்து இப்படி கேட்டார், இந்த வேதம் தான் தேவனுடைய உண்மையான வார்த்தை, சத்திய வார்த்தை என்று நீங்கள் எப்படி நம்புகிறீர்கள்? He gave a reply in one word. ஒரு வார்த்தையில் அந்த பாஸ்டர் அவருக்கு பதில் சொன்னார். He said Israel. இஸ்ரவேல் என்று அவர் சொன்னார். Just one word. ஒரே வார்த்தை. Look at Israel. இஸ்ரவேலை நீங்கள் பாருங்கள். What has happened to the children of Israel? இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சம்பவித்ததை நீங்கள் பாருங்கள். What he is doing in the life of the children of Israel, present day Israelites. இஸ்ரவேல் ஜனங்களுடைய ஜீவியத்தில் அவர் செய்து வருகிற கிரியைகளை, அவர்களை எப்படியெல்லாம் பாதுகாத்து காப்பாற்றி வருகிறார் என்பதை பாருங்கள். Go through the word of God, read the word of God and compare those words with Israel. தேவனுடைய வசனத்தை ஆராய்ந்து பாருங்கள். தேவனுடைய வசனத்தை கருத்தாய் வாசித்து பார்த்து இஸ்ரவேல் ஜனத்தினுடைய வரலாற்றோடு அதை ஒப்பிட்டு பாருங்கள். When they turn their backs to the Lord, when they depart from the Lord, God told them, I am going to scatter you throughout the world. அவர்கள் தேவனை விட்டு விலகி போன போது, தேவனுக்கு தங்கள் முதுகை காட்டின போது, தேவன் அவர்களை பார்த்து சொன்னார், நான் உங்களை உலகத்தின் பல பாகங்களுக்கும் சிதறடிக்க போகிறேன். In AD 1935, they were not permitted to stay in the land of Palestine. 1935 ஆண்டில் பாலஸ்தீனா தேசத்தில் குடியிருக்கும்படி அவர்களுக்கு அனுமதியே கிடைக்காமல் இருந்த சந்தர்ப்பம். In AD 70, temple was destroyed. 70ஆம் ஆண்டு ஏடியிலே அவர்களுடைய ஆலயம் அழிக்கப்பட்டது. In 1935 a decree was passed that no Jew must remain in the land of Palestine. 1935ஆம் ஆண்டு
எந்த ஒரு யூதனும் பாலஸ்தீனா தேசத்தில் இருக்கக்கூடாது என்பதற்காக ஒரு சட்டம் இயற்றப்பட்டது. They had to suffer a lot. அவர்கள் அதிகமாக பாடுபட வேண்டி இருந்தது. Later, what do we read in the book of Zephaniah? பின்னாட்களில் செப்பனியாவின் புத்தகத்தில் நாம் என்ன வாசிக்கிறோம்? When we turn to the book of Zephaniah chapter 3 last verse. செப்பனியா 3ஆம் அதிகாரத்தின் கடைசி வசனத்துக்கு நம்முடைய வேதத்தை நாம் திருப்பும்போது, you see how beautifully that word is getting fulfilled these days. இந்த நாட்களில் இந்த வசனமானது எவ்வளவு அழகாக நிறைவேறி வருகிறது என்பதை நாம் பார்க்கலாம். அக்காலத்திலே உங்களை கூட்டிக் கொண்டு வருவேன், அக்காலத்திலே உங்களை சேர்த்துக் கொள்ளுவேன். உங்கள் கண் காண நான் உங்கள் சிறையிருப்பை திருப்பும் போது பூமியில் உள்ள சகல ஜனங்களுக்குள்ளும் நான் உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார். I will get them fame and praise in every land where they have been put to shame. At that time will I bring you again, even in the time that I gather you. For I will make you a name and a praise among all people of the earth, when I turn back your captivity before your eyes, saith the Lord. Look at the wonderful inventions. இந்த அருமையான கண்டுபிடிப்புகளை பாருங்கள். Look at, you would have heard about Albert Einstein. ஆல்பர்ட் ஐன்ஸ்டீனை குறித்து நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். He was a Jew. அவர் ஒரு யூதராக இருந்தார். Who has invented Pentisoft? Software. இந்த மென்பொருள்களை எல்லாம் கண்டுபிடித்தது யார்? It was by a Jew. அதுவும் ஒரு யூதன் தான் கண்டுபிடித்தது. So many inventions, whether in Russia or in the European countries or in the US, they were all invented by Jews, you must understand. ரஷ்யாவிலோ இல்லாவிட்டால் ஐரோப்பிய நாடுகளிலோ இல்லாவிட்டால் அமெரிக்காவிலோ கண்டுபிடிக்கப்பட்ட நவீன கண்டுபிடிப்புகளில் பெரும்பான்மையானவைகள் யூதர்களால் தான் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றன என்பதை நாம் கண்டுகொள்ள வேண்டும். Now I'll ask a question to our youths, not for others. இப்பொழுது மற்றவர்களுக்கு அல்ல, வாலிபர்களை பார்த்து நான் ஒரு கேள்வி கேட்கட்டும். You are studying and then you know certain things and you know you are going through internet and other things, and you know few things also. நீங்கள் படித்து வருகிறீர்கள், பல காரியங்களை அறிந்து வைத்திருக்கிறீர்கள். சிலர் இன்டர்நெட் போன்ற காரியங்களினால் பல தகவல்களை அறிந்து வைத்திருப்பீர்கள். How many Indians have got Nobel Prize? நான் உங்களை பார்த்து கேட்கிறேன், இந்தியர்களில் எத்தனை பேர் இதுவரைக்கும் நோபல் பரிசு பெற்றிருக்கிறார்கள்? Is there any young boy or girl who can answer this question? வாலிப சகோதரனோ சகோதரியோ யாராவது ஒருவர் இதுக்கு பதில் சொல்ல முடியுமா? How many Indians have got Nobel Prize? இந்தியர்களில் எத்தனை பேர் நோபல் பரிசு இதுவரைக்கும் பெற்றிருக்கிறார்கள்? Nobody, no answer. பதில் வரவில்லை. So I'll have to give you the question and I'll have to give the answer also. கேள்வியையும் நானே கேட்டு பதிலையும் நானே சொல்ல வேண்டியிருக்கிறது. Or else you have become too holy and then you have stopped using internet and other things. இல்லாவிட்டால் நீங்கள் மிகவும் பரிசுத்தமாக மாறிவிட்டீர்கள் என்று நினைக்கிறேன். இன்டர்நெட் போன்ற காரியங்களை பயன்படுத்துகிறது இல்லை போல. You know, India make up about 17% population of the world. முழு உலகத்தின் ஜனத்தொகையில் 17% பேர் இந்தியர்கள் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். But of them only 12 have got the Nobel Prize. ஆனால் இந்தியர்கள் 12 பேர் மாத்திரமே இதுவரைக்கும் நோபல் பரிசு பெற்றிருக்கிறார்கள். 5 in India and others abroad of Indian origin. அதிலே 5 பேர் இந்தியாவில் வசிக்கிறவர்கள், மற்ற 7 பேர் அவர்கள் இந்திய வம்சாவளியை சேர்ந்தவர்கள், வெளிநாடுகளில் வாழ்கிறார்கள். What is the population of India? You know. இந்தியாவின் ஜனத்தொகை என்ன என்று உங்களுக்கு தெரியும். 1/6 of the population of the world. உலகத்தின் ஜனத்தொகையிலே 1/6 இந்தியாவில் தான் இருக்கிறார்கள். Say, then after we'll come to the Muslims. இதற்கு பிற்பாடு முஸ்லிம்களை பற்றிய விஷயம் என்ன? Muslims make up almost 20% of the population of the world. உலக ஜனத்தொகையிலே 20% பேர் முகமதியர்களாக இருக்கிறார்கள். But at the same time, according to the statistics, only 12 Muslims or Islamists, whatever you call, they have got Nobel Prize. ஆனால் புள்ளி விவரம் சொல்லுகிறது, இதுவரைக்கும் முகமதியர்கள் அல்லது இஸ்லாமியர்கள் 12 பேர் தான் நோபல் பரிசு பெற்றிருக்கிறார்கள். And out of them only 5 for scientific advancement, others for peace and other things. அதிலே 5 பேர் தான் விஞ்ஞானம் சம்பந்தமான கண்டுபிடிப்புகளுக்காக நோபல் பரிசு பெற்றவர்கள். மற்ற 7 பேர் சமாதானம் போன்ற இதர துறைகளிலே அவர்கள் பரிசு பெற்றிருக்கிறார்கள். But at the same time, when you consider the Jews, ஆனால் யூதர்களை பற்றி நாம் பார்க்கும்போது they make only 0.2% of the population of the world. முழு உலகத்திலே வெறும் 0.2% தான் யூதர்கள். 0.2% of the population are Jews. 0.2% பேர் தான் இந்த முழு உலகத்திலே யூதர்கள். You know, according to the statistics, till 2017. 2017 ஆண்டு வரைக்கும் இருக்கிற புள்ளி விவரத்தின்படி, the other statistics also I gave for 2017. ஏற்கனவே நான் சொன்னதான புள்ளி விவரங்களும் 2017 ஆண்டு வரைக்குமான விவரங்கள் தான்.
There are about 892 persons who have got Nobel Prize in the world so far. யூதர்களில் No, altogether. மொத்தமாக 892 பேர் இதுவரைக்கும் நோபல் பரிசு பல துறைகளுக்காக வாங்கி இருக்கிறார்கள். Out of them, 201 are Jews, or they make up almost 22% of the Nobel Prizes. அதிலே 201 பேர் யூதர்கள், அதாவது நோபல் பரிசு பெற்றவர்களில் ஏறக்குறைய 22% பேர் யூதர்கள். They are God's people, and God is fulfilling that purpose. He wants to prove that the word of God is true. அவர்கள் தேவனுடைய ஜனங்களாய் இருக்கிறார்கள். தேவன் அவர்களுக்குள் தம்முடைய நோக்கத்தை நிறைவேற்றிக் கொண்டே இருக்கிறார். அவருடைய வசனம் சத்தியமானது என்பதை அவர்களை கொண்டு அவர் நிரூபிக்க விரும்புகிறார். So we should read the word of God, we should meditate the word of God, we should hear the word of God, and we should submit ourselves to the word of God. எனவே நாம் தேவனுடைய வசனத்தை வாசிக்க வேண்டும், தேவனுடைய வசனத்தை தியானிக்க வேண்டும், தேவனுடைய வசனத்தை கைக்கொள்ள வேண்டும், தேவனுடைய வசனத்துக்கு நம்மை முற்றிலுமாக ஒப்புக் கொடுக்க வேண்டும். What does Jesus say? இயேசு என்ன சொன்னார்? Heaven and earth will pass away, but my word will not pass away. வானமும் பூமியும் ஒழிந்து போகும், ஆனால் என்னுடைய வார்த்தைகள் ஒரு காலம் ஒழிந்து போவதில்லை. Whatever the Lord has mentioned, those things are getting fulfilled, and whatever God has mentioned for the future, those things will get fulfilled also. தேவன் என்னவெல்லாம் சொல்லி இருக்கிறாரோ அந்த காரியங்கள் எல்லாம் நிறைவேறிக் கொண்டே இருக்கிறது. வருங்காலத்திற்காக தேவன் என்னத்தை எல்லாம் சொல்லி இருக்கிறாரோ அதுவும் நிறைவேறத்தான் போகிறது. God has given you so many blessings, God has given you so many promises, and don't you doubt them, and then God is going to fulfill them at the right time. தேவன் உங்களுக்கு பல ஆசீர்வாதங்களை கொடுத்திருக்கிறார், பல வாக்குத்தத்தங்களை கொடுத்திருக்கிறார். நீங்கள் ஒருபோதும் அந்த வாக்குத்தத்தங்களை சந்தேகிக்க வேண்டாம், ஏனென்றால் சரியான நேரத்தில் தேவன் அந்த வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றுவார். Man is always worried, man is in a hurry. மனிதன் எப்பொழுதுமே கவலைப்படுகிறவனாய் இருக்கிறான், மனிதன் எப்பொழுதுமே அவசரப்படுகிறவனாய் இருக்கிறான். He wants everything to be done in his own time. That may not happen. எல்லாவற்றையும் தன்னுடைய நேரத்தில் தன்னுடைய எதிர்பார்ப்பின்படி செய்ய வேண்டும் என்று அவன் விரும்புகிறான், அது நடக்காது. As the preacher says, he will do everything in his own beautiful time. பிரசங்கி சொல்லுகிறது போல அவர் சகலத்தையும் அதனதன் காலத்திலே, இல்லாவிட்டால் தன்னுடைய அழகான நேரத்திலே அவர் செய்வார். There is a beautiful song in English, in his time. ஆங்கிலத்திலே அவருடைய நேரத்தில் என்று அர்த்தமுடைய ஒரு பாட்டு இருக்கிறது. But you know, for that purpose we should obey the word of God, we should read the word of God. ஆனால் அவருடைய நேரத்தில் காரியங்கள் நடக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் தேவனுடைய வசனத்தை படிக்க வேண்டும், தேவனுடைய வசனத்துக்கு கீழ்ப்படிய வேண்டும். We should hear the word of God. நாம் தேவனுடைய வசனத்தை கேட்க வேண்டும். The problem with our present generation is they read novels, they read that book and this book, they read the newspaper more than the word of God. தற்போதைய சந்ததியை குறித்த பிரச்சனை என்னவென்று சொன்னால், அதிகமாக நாவல்களை நாம் வாசிக்கிறோம், அதிகமாக இந்த புத்தகத்தையும் அந்த புத்தகத்தையும் வாசிக்கிறோம். தேவனுடைய வசனத்தை பார்க்கிலும் மற்ற அநேக காரியங்களை வாசிப்பதில் நாம் அதிகமான நேரத்தை செலவிடுகிறோம். Certain things are necessary for our youths, they have to study, it is true. நம்முடைய வாலிபர்களுக்கு பல காரியங்கள் அத்தியாவசியமா இருக்கிறது, படிப்பு நிமித்தமாக அவர்கள் அதையெல்லாம் வாசிக்க வேண்டும், உண்மைதான். But at the same time you should give much more importance to the word of God, because it is the word of God that is able to transform. ஆனால் அதே நேரத்தில் நீங்கள் தேவனுடைய வார்த்தைக்கு எல்லாவற்றையும் விட அதிக முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும், ஏனென்றால் தேவனுடைய வார்த்தை மாத்திரமே உங்களை மறுரூபப்படுத்தக்கூடியதா இருக்கிறது. Saints have shed their blood, saints have suffered a lot in order to give us the word of God, you must understand. இந்த தேவனுடைய வார்த்தையை நம்முடைய கைகளில் கிடைக்க செய்யும்படியாக பரிசுத்தவான்கள் தங்களுடைய இரத்தத்தை சிந்தி இருக்கிறார்கள், எத்தனையோ பேர் தங்களுடைய உயிரை தியாகம் செய்திருக்கிறார்கள் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். Some were tied to the stakes and they were burnt alive. சிலர் தொழுமரத்தில் கட்டப்பட்டு அவர்கள் உயிரோடு கொளுத்தப்பட்டார்கள். The only mistake that they committed was they shared the word of God with others, or they translated the word of God into English. இத்தகைய தண்டனை அவர்களுக்கு கொடுக்கப்பட்டதற்கு அவர்கள் செய்த தவறு என்ன தெரியுமா? அவர்கள் அந்த தேவனுடைய வார்த்தையை மற்றவர்களோடு பகிர்ந்து கொண்டார்கள், அவ்வளவுதான். இல்லாவிட்டால் அதை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தார்கள், அவ்வளவுதான். So you don't understand how much difficulties saints have gone through in order to give us this word. இந்த வார்த்தை நம்முடைய கைகளில் கிடைக்கும்படியாக பரிசுத்தவான்கள் எவ்வளவு பாடுகளினூடாக கடந்து போயிருக்கிறார்கள் என்பதை நாம் இந்த நாட்களில் புரிந்து கொள்வதில்லை. I don't know whether you would have heard of a girl called Catherine Booth. கேத்தரின் பூத் என்கிற ஒரு பிள்ளையை குறித்து நீங்கள் கேள்விப்பட்டிருக்கிறீர்களா? எனக்கு தெரியவில்லை. Reverend Booth, who started the Salvation, who is the father of Salvation Army. ரட்சணிய சேனையின் தகப்பன், அதாவது அந்த ரட்சணிய சேனையை ஆரம்பித்தவர் ரெவரண்ட் வில்லியம் பூத் என்பவர். Before she could complete 12 years old, she had finished reading the Bible 8 times, it seems. இந்த பிள்ளை கேத்தரின் பூத் என்பவள் 12 வயதாகும் முன்பாக 8 முறை வேதத்தை படித்து முடித்து விட்டாளாம். How about our children? I don't know whether they would have finished even once before the 12 years. 12 வயது ஆகுவதற்கு முன்பாக நம்முடைய பிள்ளைகள் ஒரு முறையேனும் வேதத்தை வாசித்திருப்பார்களா? எனக்கு தெரியவில்லை. Leave alone 12-year-old
children, even 20 years old also would not have completed it once. 12 வயது பிள்ளைகளை விட்டு விடுங்கள், 20 வயது நிரம்பிய பிள்ளைகள் கூட ஒரு முறையாவது வேதத்தை வாசித்திருப்பார்களா என்பது சந்தேகம்தான். Praise be to God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். There was a saint who finished reading the Bible 200 times, 100 on his knees. ஒரு பரிசுத்தவான் இருந்தார், 200 முறை அவர் வேதத்தை வாசித்து முடித்தார். அதில் 100 முறை தன்னுடைய முழங்கால்களிலேயே அவர் வேதத்தை வாசித்து முடித்தார். There was a person called Jonathan Edwards. He would spend 13 hours in Bible reading and learning languages, it seems. 13 hours in a day. ஜானத்தன் எட்வர்ட்ஸ் என்கிற ஒரு தேவ மனிதன் இருந்தார். அவர் ஒரு நாளைக்கு 13 மணி நேரம் வேத தியானத்திலும் பாஷைகளை கற்றுக்கொள்வதிலும் செலவிடுவாராம். It was George Muller, about whom I mentioned earlier, that he had read Bible 200 times. He was a busy person and he was in charge of so many orphanages. 200 முறை வேதம் வாசித்த ஒரு பரிசுத்தவானை குறித்து நான் சொன்னேனே, அது ஜார்ஜ் முல்லர் என்பவர் தான். அவர் ஒரு மிகவும் அலுவலான மனுஷனாக இருந்தார். பல்வேறு அனாதை ஆசிரமங்களின் நிறுவனராக, தலைவராக அவர் இருந்தார். And 100 times on his knees. இருப்பினும் அவர் 100 முறை முழங்காலிலேயே தன்னுடைய வேதத்தை வாசித்து முடித்து விட்டார். How do we read the word of God? நீங்கள் தேவனுடைய வசனத்தை எப்படி வாசிக்கிறீர்கள்? In the rocking chair. நீங்கள் சாய்வு நாற்காலியிலே உட்கார்ந்து கொண்டு வாசிக்கிறீர்களா? Crossing our legs, tossing our legs, swaying our legs to and fro. காலை இப்படி எப்படி ஆட்டிக்கொண்டு, இல்லாவிட்டால் ஒரு கால் மேல் இன்னொரு காலை போட்டுக்கொண்டு வாசிக்கிறோமா? For an elderly person it's okay. வயதானவர்கள் என்றால் பரவாயில்லை. On his knees he has finished reading 100 times. Just imagine. இந்த பரிசுத்தவான் 100 முறை வேதத்தை தன்னுடைய முழங்கால்களில் நின்று வாசித்திருக்கிறார். அதை கற்பனை செய்து பாருங்கள். You would have heard about a blind lady. Her name was Fanny Crosby. கண் தெரியாத ஒரு பெண்மணி இருந்தார்கள். ஃபேனி கிராஸ்பின் என்பது அவர்களுடைய பெயர். Fanny Crosby. ஃபேனி கிராஸ்பி. Some of the songs we are singing, they are not our songs. They were composed by her. நாம் பாடுகிற சில பாடல்களிலே சில பாட்டுகள் நம்முடையவைகள் அல்ல, அந்த சகோதரி தான் அந்த பாட்டுகளை இயற்றினார்கள். This is my story, this is my song, and then draw me nearer. All these songs were composed by her. இதுதான் என்னுடைய கதை, இதுதான் என்னுடைய பாட்டு என்ற அர்த்தமுடைய ஒரு ஆங்கில பாட்டு இருக்கிறது. இன்னும் கிட்ட கிட்ட சேர்த்துக் கொள்ளுமே என்கிற ஒரு ஆங்கில பாட்டு இருக்கிறது. இந்த பாட்டுகள் எல்லாம் இயற்றியவர்கள் அந்த சகோதரி தான். When she was a 6-year-old girl, she became blind. அவர்களுக்கு 6 வயது நிரம்பிய அந்த தருணத்தில் அவர்கள் குருடாகி விட்டார்கள். And then she had some problem in her eyes, and then an imposter treated her, and then she became totally blind. கண்களிலே ஏதோ ஒரு பிரச்சனை அவர்களுக்கு இருந்தது. ஏதோ ஒரு போலி மருத்துவர் அவர்களுக்கு சிகிச்சை அளித்ததின் விளைவாக முற்றிலுமாக கண் பார்வை இழந்து விட்டார்கள். Instead of cursing God, instead of drowning in sorrow, she entrusted her life into the hands of God. அவர்கள் தேவனை சபிக்கவில்லை, துக்கத்தில் மூழ்கி விடவில்லை. அதற்கு பதிலாக தன்னுடைய வாழ்க்கையை முழுமையாக கர்த்தருடைய கரங்களில் ஒப்புவித்தார்கள். God filled her with his joy. God filled her with his love. Her inner eyes got open. தேவன் தன்னுடைய சந்தோஷத்தினாலும் தன்னுடைய அன்பினாலும் அந்த சகோதரியின் உள்ளத்தை நிரப்பினார். அவர்களுடைய புறக்கண்கள் குருடாய் இருந்தாலும் அவர்களுடைய அகக்கண்கள் திறக்கப்பட்டது. So then there were songs which were composed within 20 minutes. 20 நிமிடங்களில் சில பாட்டுகளை அவர்கள் இயற்றி இருக்கிறார்கள். You know that while composing song we take so much time, isn't it? பாட்டுகளை கட்டும்போது நமக்கு எத்தனையோ நேரம் ஆகிறது என்று நாம் அறிந்திருக்கிறோம். She was totally blind, but at the same time, do you know that she had by hearted 5 books of Moses? அவர்கள் முழுமையாக கண் பார்வையற்றவர்கள். ஆனால் உங்களுக்கு தெரியுமா, மோசே எழுதின 5 ஆகமங்களையும் அவர்கள் மனப்பாடமாக கற்று வைத்திருந்தார்கள். She had by hearted Psalms, Proverbs, Songs of Solomon, Isaiah, Jeremiah and 4 Gospels. அது மாத்திரமல்ல, சங்கீதம், நீதிமொழிகள், சாலமோன் எழுதின உன்னத பாட்டு, ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம், எரேமியா எழுதின தீர்க்கதரிசன புத்தகம், அது மாத்திரமல்ல 4 சுவிசேஷங்கள், இத்தனையும் அவர்கள் மனப்பாடமாக படித்து வைத்திருந்தார்கள். And the book of Isaiah was her favorite. ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் தான் அவர்களுக்கு மிகவும் பிடித்த புத்தகம் என்று சொல்லுகிறார்கள். So these saints gave themselves to the word of God. இந்த கர்த்தருடைய பரிசுத்தவான்கள் கர்த்தருடைய வசனத்துக்கு என்று தங்களை முழுமையாக அர்ப்பணித்திருந்தார்கள். And very soon, let me mention this as a word of prophecy. நான் ஒரு தீர்க்க தரிசனமாக இதை சொல்லட்டும். Very soon this Bible will be removed from our hands. சீக்கிரத்திலே இந்த வேத புத்தகம் நம்முடைய கரத்திலிருந்து பறிக்கப்படும். Many have seen dreams and visions that the freedom of gospel in India will come to an end. இந்தியாவில் சுவிசேஷத்துக்கு இருக்கிற சுதந்திரத்துக்கு சீக்கிரம் ஒரு முடிவு வரப்போகிறது என்று அநேக சொப்பனங்களிலும் தரிசனங்களிலும் பார்த்திருக்கிறார்கள். We shouldn't be worried about such things. இப்படிப்பட்ட காரியங்களை குறித்து நாம் கவலைப்பட வேண்டும் என்றல்ல. But at the same time, Jesus has said, if they have persecuted me, they will persecute you also. அதே நேரத்தில் இயேசுதாமே சொல்லி இருக்கிறார், என்னை அவர்கள் துன்பப்படுத்தினது உண்டானால் உங்களையும் துன்பப்படுத்துவார்கள். But the word of God which is sown in you will give forth fruit.
ஆனால் உங்களுடைய இருதயத்தில் விதைக்கப்பட்டதான தேவனுடைய வசனம் அது பலன் கொடுக்கும். Now coming back to that subject. இப்பொழுது நம்முடைய விஷயத்துக்கு நாம் திரும்பி வருவோம். Jesus says, be perfect even as your Father which is in heaven is perfect. பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா பூர்ண சர்க்குணராய் இருக்கிறது போல நீங்களும் பூர்ண சர்க்குணராய் இருக்க கடவீர்கள் என்று இயேசு சொல்லுகிறார். What should be our greatest desire? நம்முடைய மிகப்பெரிய வாஞ்சை என்னவா இருக்க வேண்டும்? No, somehow I would like to be like my God the Father. எப்படியாவது என்னுடைய பிதாவாகிய தேவனை போல நான் மாற வேண்டும். This is what the word of God commands, and I believe that those things will happen in my life. இதுதான் கர்த்தருடைய வசனம் எனக்கு கட்டளையாக சொல்லுகிறது. எனவே இது என்னுடைய வாழ்க்கையில் நடக்கும் என்று நான் நம்புகிறேன். Don't look at your present condition. Everything will change, but don't hide any of your sins. உங்களுடைய தற்காலிகமான நிலவரத்தை நீங்கள் பார்த்து கொண்டிருக்க வேண்டாம். அது எல்லாம் நிச்சயமாக மாறும். ஆனால் அதே நேரத்தில் நீங்கள் உங்களுடைய பாவங்களில் எந்த ஒரு பாவத்தையும் மறைத்து வைக்க கூடாது. The Bible makes mention of many fathers. வேதம் பல பிதாக்களை குறித்து குறிப்பிட்டு பேசுகிறது. And we are connected with some of them. நாம் அவர்களில் சிலரோடு இணைக்கப்பட்டவர்களாய் இருக்கிறோம். We need some of them, but we don't need few others. சிலர் நமக்கு அவசியமா இருக்கிறார்கள், சிலர் நமக்கு அவசியமற்றவர்களாயும் இருக்கிறார்கள். Praise be to God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். A person who is living in sin, where is he? பாவத்தில் ஜீவிக்கிற ஒரு மனிதன் அவன் எங்கே இருக்கிறான்? Who is his father? அவனுடைய பிதா யார்? Before coming to that, I'll give a small introduction of the meaning of the word father. பிதா என்கிற வார்த்தைக்கு நான் ஒரு விளக்கத்தை கொடுத்துவிட்டு இந்த விஷயத்தை மேலும் தொடருகிறேன். What is the definition of the word father? பிதா என்பதின் விளக்கம் என்ன? In the Bible, whether in the Bible or outside, what do you mean by the name father? வேதத்தின் அடிப்படையிலோ இல்லாவிட்டால் வெளி உலகத்திலோ பிதா தகப்பன் என்ற வார்த்தையினுடைய அர்த்தம் என்ன? First meaning is முதலாவது அர்த்தம் one who begets, பெற்றெடுக்கிறவர், genitor or generator. அதாவது உற்பத்தி செய்கிறவர் இல்லாவிட்டால் பெற்றெடுக்கிறவர். So that is the first meaning given. அதுதான் பிதா என்கிற வார்த்தைக்கு கொடுக்கப்பட்ட முதல் விளக்கம். Then the second meaning given is, இரண்டாவதாக கொடுக்கப்பட்ட விளக்கம் என்ன? so first ancestor of the race, he is also addressed as father. ஒரு இனத்தினுடைய முதல் மனிதன் அவரும் கூட பிதா என்று அழைக்கப்படுகிறார். When we turn to the book of Isaiah chapter 43 verse 27, ஏசாயா 43ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்துக்கு நம்முடைய வேதத்தை நாம் திருப்பும்போது, Adam is addressed as father. ஆதாம் எங்களுடைய பிதா என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. Read that verse. அந்த வசனத்தை வாசியுங்கள். உன் ஆதி தகப்பன் பாவம் செய்தான், உனக்கு முன்னின்று பேசுகிறவர்களும் எனக்கு விரோதமாய் துரோகம் பண்ணினார்கள். Thy first father hath sinned, and thy teachers have transgressed against me. Thy first father. உன் ஆதி தகப்பன். No, so he is also known as father. அவனும் கூட தகப்பன் என்று அழைக்கப்படுகிறான். Praise be to God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். What is the third meaning given? பிதா என்பதின் மூன்றாவது அர்த்தம் என்ன? The appellation given to an elderly person. ஒரு மூத்தவருக்கு, வயது முதிர்ந்தவருக்கு கொடுக்கப்படுகிற ஒரு மரியாதையான ஒரு வார்த்தை. Even in the Bible also, though they were not biological fathers, they were addressed as fathers, isn't it? வேதத்திலும் கூட சிலர் இயற்கையாக அவர்களை பெற்றெடுக்காதவர்களாக இருந்தாலும் வயோதிபத்தின் நிமித்தமாக அவர்கள் பிதாக்கள் என்று அழைக்கப்பட்டார்கள் என்று நாம் பார்க்கிறோம். When Elijah was taken up, எலியா பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட போது, how does Elisha address him? எலிசா அவரை பார்த்து எப்படி கூப்பிடுகிறான்? My father, the chariots of Israel and the horses thereof. என் தகப்பனே இஸ்ரவேலருக்கு ரதமும் குதிரை வீரருமாய் இருந்தவரே. It is an appellation given. அது அவருக்கு கொடுக்கப்பட்ட ஒரு மரியாதை. Then again, the king of Israel at the time of the death of Elisha, what does he say? He uses the same words. அதே நேரத்தில் இந்த எலிசா மரிக்கும் போது இஸ்ரவேலின் ராஜா இதே வார்த்தைகளை பயன்படுத்துகிறதை நாம் பார்க்கிறோம். My father, the chariots of Israel and the horses thereof. என் தகப்பனே இஸ்ரவேலுக்கு குதிரை வீரரும் ரதங்களுமா இருந்தவரே. Time doesn't permit me to pick up all these verses. இந்த வார்த்தைகள் எல்லாம் வசனங்களை எல்லாம் வாசிப்பதற்கு நேரம் நமக்கு அனுமதிக்கிறது இல்லை. We know about that person, Syrian, his name was Naaman. ஒரு சீரிய மனிதனை குறித்து நாம் அறிந்திருக்கிறோம். அவனுடைய பெயர் நாகமான் என்பதா இருந்தது. So then his servants address him father. அவனுடைய ஊழியக்காரர் அவனை பார்த்து தகப்பனே என்று கூப்பிடுகிறதை நாம் பார்க்கிறோம். Father, if the prophet had asked you to do something more, you would have done it. தகப்பனே, இந்த தீர்க்கதரிசி ஏதாவது பெரிய காரியத்தை செய்யும்படி உமக்கு சொல்லியிருந்தால் நீர் அதை செய்திருப்பீர் அல்லவா? And in the book of Isaiah chapter 22, we see about a person called Eliakim. ஏசாயா 22ஆம் அதிகாரத்திலே எலியாக்கீம் என்கிற ஒரு மனுஷனை குறித்து நாம் படிக்கிறோம். He shall be a father. God says he shall be a father. அவன் தன்னுடைய வம்சத்துக்கு தகப்பனாய் இருப்பான் என்று கர்த்தர் அவனை குறித்து சொல்லுகிறார். Praise be to God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.
And when we read about King David, தாவீது ராஜாவை குறித்து நாம் படிக்கும்போது, when he was hunted like a rabid dog, அவன் ஒரு வேட்டை நாயை போல வேட்டையாடப்பட்ட போது, so then Saul was after him. He was hell-bent on destroying him. அவனை அழிக்கும்படியாக அவனை பின்தொடர்ந்து உறுதியோடு சவுல் பின்தொடர்ந்து கொண்டிருந்தான். But at the same time, how does David address him? ஆனால் தாவீது சவுலை பார்க்கும்போது எப்படி கூப்பிடுகிறான்? So in spite of all the difficulties that we face, he says, "My father, why are you coming after me?" சவுலினால் அவனுக்கு எத்தனையோ கஷ்டங்கள், அதையெல்லாம் சகித்த பிற்பாடும் கூட அவன் சொல்லுகிறான், என் தகப்பனே, நீர் ஏன் என்னை பின்தொடர்கிறீர்? Praise be to God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Fourth, நான்காவது விளக்கம், one who creates, invents, makes. சிருஷ்டிக்கிற, கண்டுபிடிக்கிற, உருவாக்குகிற ஒருவர். For example, God the Father, he is the creator God. உதாரணமாக பிதாவாகிய தேவன் அவர் சிருஷ்டிகர்த்தராய் இருக்கிறார். And about a person in the book of Genesis chapter 4, it is mentioned about Jabal. ஆதியாகமம் 4ஆம் அதிகாரத்தில் யாபால் என்கிற ஒரு மனிதனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. He was the first person. He was the father of those who dwelt in tents, it is mentioned. கூடாரங்களில் குடியிருக்கிறவர்களுக்கு அவன் தகப்பனாய் இருந்தான் என்று அவனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. Then there was a father of music also. இசை கருவிகளுக்கும் ஒரு தகப்பன் இருந்தான். So that person's name was Jubal. அவனுடைய பேர் யூபால் என்பதா இருந்தது. He was a person who invented musical instruments. அவன் இசை கருவிகளை கண்டுபிடித்த ஒரு மனிதனாய் இருந்தான். You know who was the father of epic poetry? இந்த சரித்திரங்களை குறித்து கவிதைகள் எழுதுகிறார்களே, அதனுடைய தகப்பன் யாரும் என்று உங்களுக்கு தெரியுமா? A person called Homer, Homer. He's called father of epic poetry. இந்த சரித்திரங்களை கவிதை வடிவில் எழுதுகிறதனுடைய தகப்பன் யார், அதை கண்டுபிடித்தது யார் என்று சொன்னால் அவர் ஹோமல் என்று அழைக்கப்படுகிறார். Then about our own Gandhiji, he is called father of nations. நம்முடைய காந்திஜியை நாம் எடுத்துக்கொண்டால் இந்திய தேசத்தினுடைய தேசப்பிதா என்று அவர் அழைக்கப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். Apart from that, in the US, George Washington was considered as father of US. அமெரிக்க ஐக்கிய நாடுகள் எடுத்துக்கொண்டால் ஜார்ஜ் வாஷிங்டன் அந்த நாடுகளுக்கு தேசப்பிதாவாக கருதப்படுகிறார். And he started something very good, and then it was beneficial for that land. மிகவும் நன்மையான ஒரு விஷயத்தை அவர் துவக்கினார், இல்லாவிட்டால் கண்டுபிடித்தார். அந்த தேசத்துக்கு அது மிகவும் உபயோகமாக மாறினது. Finally, there was one more person also who is the originator of sin. You know who that person is? கடைசியாக பாவத்தை உற்பத்தி செய்கிற ஒரு நபரும் இருக்கிறார். அவரும் பிதா என்று அழைக்கப்படுகிறார். அவர் யார் என்று உங்களுக்கு தெரியுமா? That is what is the devil or Satan or that old serpent, you call him by any number of names. அவனுக்கு எத்தனையோ பெயர்கள் இருக்கிறது. அவன்தான் சாத்தான், இல்லாவிட்டால் பிசாசு, இல்லாவிட்டால் பழைய பாம்பு, இப்படி எத்தனையோ பெயர்களை வைத்து அவனை நாம் கூப்பிடலாம். So I would like to mention about him first. முதலாவது இவனை குறித்து நான் உங்களோட பேச விரும்புகிறேன். We were all sons and daughters. Some of us were beloved sons and daughters of this Satan. நாம் எல்லாரும் இந்த சாத்தானுக்கு குமாரரும் குமாரத்திகளுமாய் இருந்தோம். நம்மில் சிலர் அவனுக்கு மிகவும் பிரியமான குமாரரும் குமாரத்திகளாய் இருந்தோம். We were so dear unto him, and I was one of them also. நாம் அவனுக்கு மிகவும் செல்ல பிள்ளைகளாய் இருந்தோம். அந்த செல்ல பிள்ளைகளில் நானும் ஒருவனாய் இருந்திருக்கிறேன். He loved us too much, because we did whatever he wanted us to do. அவன் நம்மை என்ன செய்ய வேண்டும் என்று விரும்பினானோ அதெல்லாம் நாம் செய்து வந்தபடினால் நாம் அவனுக்கு மிகவும் பிரியமானவர்களாய் இருந்தோம். That is the first father. இவன் தான் முதலாவது பிதா. But we are not supposed to be with that father. ஆனால் இந்த பிதாவோடு நாம் இருக்க கூடாது. Now I'll mention about some of the characteristics of that father. If those characters remain in us, we may be believers. We may say that I'm a believer for 40 years or 50 years or even more. We should understand that we haven't come out of his hands. இந்த பிதாவினுடைய சில சுபாவங்களை நான் உங்களோடு சொன்னேனே, இந்த சுபாவங்கள் நமக்குள் இருக்கும் என்று சொன்னால், ஒருவேளை நாம் விசுவாசிகள், தேவனுடைய பிள்ளைகள் என்று நம்மை சொல்லிக் கொள்ளலாம். 40 வருஷம் விசுவாசிகள், 50 வருஷம் விசுவாசிகள் என்று கூட நமக்கு பேர் இருக்கலாம். ஆனால் இன்னும் நாம் அவனுடைய பிடியிலிருந்து, அவனுடைய கரத்திலிருந்து வெளியே வரவில்லை என்பதுதான் உண்மை. God is no respecter of person. It may be a believer, it may be a servant of God also. ஊழியக்காரராகவும் இருக்கலாம், விசுவாசியாகவும் இருக்கலாம். தேவனிடத்தில் பட்சபாதம் இல்லை. When we turn to the book of John chapter 8 verse 44. யோவான் சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 44ஆம் வசனத்துக்கு நம்முடைய வேதங்களை நாம் திருப்பும்போது, நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசானவனால் உண்டானவர்கள், உங்கள் பிதாவினுடைய இச்சைகளின்படி செய்ய மனதாயிருக்கிறீர்கள். அவன் ஆதி முதற்கொண்டு மனுஷ கொலைபாதகனாயிருக்கிறான். சத்தியம் அவனிடத்தில் இல்லாதபடியான் அவன் சத்தியத்திலே நிலை நிற்கவில்லை. அவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவுமாய் இருக்கிறபடியான் அவன் பொய் பேசும்போது தன் சொந்தத்தில் எடுத்து பேசுகிறான்.
of your father the devil, and the lust of your father ye will do. He was a murderer from the beginning, and abode not in the truth, because there is no truth in him. When he speaketh a lie, he speaketh of his own, for he is a liar and the father of it. When did he take charge? அவன் எப்பொழுது பொறுப்பேற்றுக் கொண்டான்? What is mentioned about Adam? ஆதாமை குறித்து என்ன சொல்லப்படுகிறது? In the book of Luke chapter 3, last verse, it is mentioned that he was the son of God. God was his father. லூக்கா சுவிசேஷம் 3ஆம் அதிகாரத்தின் கடைசி வசனத்தில் ஆபிரகாம் தேவனால் உண்டானவன் இல்லாவிட்டால் ஆதாம் தேவனால் உண்டானவன் இல்லாவிட்டால் ஆதாமுடைய பிதா தேவன் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. Read that verse, please. ஆதாம் தேவனால் உண்டானவன். Adam, which was the son of God. Adam, which was the son of God. ஆதாம் தேவனுடைய குமாரன் இல்லாவிட்டால் தேவனால் உண்டானவன். But when did Adam turn out to be son of the devil? ஆனால் எப்பொழுது இந்த ஆதாம் பிசாசினுடைய குமாரனாக மாறினான்? We all know as to what happened in the Garden of Eden. ஏதேன் தோட்டத்தில் என்ன நடந்தது என்பதை நாம் எல்லாரும் அறிந்திருக்கிறோம். When he rejected the counsel of God, when he rejected the counsel of that heavenly Father, when he obeyed the counsel of Satan, he became the son of the devil. அவன் எப்பொழுது தேவனுடைய ஆலோசனையை நிராகரித்தானோ அந்த பரம பிதாவினுடைய ஆலோசனையை தள்ளிவிட்டு பிசாசினுடைய ஆலோசனைக்கு செவி கொடுத்து அதற்கு கீழ்ப்படிந்தானோ அப்பொழுது அவன் பிசாசினுடைய மகனாக மாறிவிட்டான். His mind was corrupted. அவனுடைய மனது கெடுக்கப்பட்டது. Eve's mind was corrupted. ஏவாளுடைய மனது கெடுக்கப்பட்டது. And he obeyed his wife. ஆதாம் தன்னுடைய மனைவிக்கு கீழ்ப்படிந்தான். When the counsel of God is trespassed, when we reject the counsel of God, when we reject the counsel of the servants of God, we must understand we again go back to that old state. தேவனுடைய ஆலோசனையை நாம் மீறும்போது, தேவனுடைய ஆலோசனையை பரிசுத்தவானுடைய ஆலோசனையை நாம் தள்ளிவிடும்போது நாம் மறுபடியும் நம்முடைய பழைய நிலவரத்துக்கு போய்விடுகிறோம் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். Often we don't come for the counsel to the servants of God. பல நேரங்களில் நாம் கர்த்தருடைய ஊழியர்களிடத்தில் ஆலோசனை பெறும்படியாக வருகிறதில்லை. Why? What is the reason? அதற்கான காரணம் என்ன? They may not be to our liking always. அவர்கள் சொல்வது எப்பொழுதும் நமக்கு ஏற்றதாக இருக்காது. If we go to them, we will have to listen to them. அவர்களிடத்தில் நாம் போய் ஆலோசனைக்காக போனால் அவர்கள் சொல்வதை கேட்க வேண்டிய ஒரு கட்டாயத்துக்குள் நாம் தள்ளப்படுவோம். You know, in a particular place, a person had to go on a trip, on a picnic, on a excursion, whatever you call it, on a Sunday. ஒரு இடத்தில் ஒரு குறிக்கப்பட்ட நபர் ஒரு ஞாயிற்றுக்கிழமை அன்று சுற்றுலாவுக்கு இல்லாவிட்டால் பிக்னிக்கு போகக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் வந்தது. Wife asked the husband, should you not ask the pastor permission? அந்த நபருடைய மனைவி அவரை பார்த்து கேட்டார்கள், நீங்கள் பாஸ்டரிடத்தில் பர்மிஷன் கேட்காமல் போகலாமா? No. If I ask him, he will not permit me. இவர் உடனே பதில் சொல்லுகிறார், அப்படியெல்லாம் கேட்க முடியாது, கேட்டா அவர் அனுமதி கொடுக்க மாட்டார். You know, there's something sad happened, took place there. அன்றைக்கு ஒரு மோசமான சம்பவம் நடந்தது. Irreparable damage to that family. அந்த குடும்பத்துக்கு ஈடு செய்ய முடியாத நஷ்டம் உண்டானது. They were crossing an unmanned railway crossing. ஆள் இல்லாத ரயில்வே கேட்டை அவர்கள் கடந்து போய் கொண்டிருந்த நேரத்தில் Train hit that car and that person died on the spot. ஒரு ட்ரெயின் வந்து அவர்கள் போய் கொண்டிருந்த காரிலே மோதினது. அந்த குறிக்கப்பட்ட நபர் அந்த இடத்திலேயே சம்பவ இடத்திலேயே மரித்து போனார். Don't ask pastor, don't ask for the counsel of God or the servants of God. This is what will happen to some of us. பாஸ்டரிடத்திலே கேட்காதே, தேவனுடைய ஊழியர்களுடைய ஆலோசனையை கேட்காதே என்று நாம் சொல்லுகிறோமே, ஒருவேளை நம்மில் சிலருக்கும் இப்படிப்பட்ட காரியங்கள் தான் இதன் விளைவாக சம்பவிக்கும். Often it will not be accidents always, but there will be spiritual death, we must understand. எப்போதும் இப்படிப்பட்ட விபத்துகள் தான் சம்பவிக்கும் என்று சொல்ல முடியாது, ஆனால் நிச்சயமாக ஆவிக்குரிய மரணம் உண்டாகும் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். We should always go to God. We should always go to the children of God and ask for counsel. நாம் எப்பொழுதும் தேவனிடத்துக்கும் தேவனுடைய பிள்ளைகளிடத்துக்கும் போய் ஆலோசனையை கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும். They are appointed for God, by God. They are ordained by God, and there is a word of wisdom in their mouth. தேவனால் அவர்கள் ஏற்படுத்தப்பட்டவர்களாக இருக்கிறபடினால் ஞானமுள்ள வார்த்தை, ஞானமுள்ள ஆலோசனை அவர்களுடைய வாயில் இருக்கிறது. Now he became the father of the human race. இப்பொழுது பிசாசானவன் இந்த மனித குலத்தினுடைய பிதாவாக, தகப்பனாக மாறிவிட்டான். When man committed sin, he became the sole property of the devil, you must understand. மனிதன் பாவம் செய்தபோது அவன் பிசாசினுடைய சொத்தாக மாறிவிட்டான் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். And from that time onwards, sin and death started reigning over man. அந்த நேரத்திலிருந்து பாவமும் மரணமும் மனிதனை ஆட்கொள்ள ஆரம்பித்தது. What do we read in the book of 1 John chapter 3 verse 8? முதலாம் யோவான் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் நாம் என்ன வாசிக்கிறோம்?
பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான். ஏனெனில் பிசாசானவன் ஆதி முதல் பாவம் செய்கிறான். பிசாசினுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கே தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டார். He that committeth sin is of the devil, for the devil sinneth from the beginning. For this purpose the Son of God was manifested, that he might destroy the works of the devil. Devil sinneth from the beginning. You must understand. பிசாசானவன் ஆதி முதல் கொண்டு பாவம் செய்கிறான் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். And at the same time, from the beginning he was, and then all those who sin are sole property of the devil. அந்த ஆரம்பத்தில் இருந்து பாவம் செய்கிற ஒவ்வொரு மனிதனும் பிசாசு மாத்திரமே உரிமை பாராட்டக்கூடிய ஒரு சொத்தாக மாறிவிடுகிறார்கள் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். Along with sin came death, curse and sickness also. அந்த பாவத்தோடு கூட மரணமும் வியாதியும் சாபமும் வந்தது என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். Dear child of God, examine yourself and find out if there is any sin in you. அருமையான தேவனுடைய பிள்ளையே, நீங்கள் உங்களை ஆராய்ந்து பார்த்து உங்களுக்குள் ஏதாகிலும் பாவம் இருக்கிறதா என்பதை கண்டுபிடியுங்கள். For from within, out of the heart of man proceed evil thoughts, etc., etc. ஏனெனில் மனுஷனுடைய இருதயத்துக்குள் இருந்து பொல்லாத சிந்தனைகளும் இன்னும் பல பல பாவங்களும் புறப்பட்டு வருகிறது. If we commit such things, you must understand your God, heavenly Father is not your father, Satan is your father. இப்படிப்பட்ட பாவங்களை நீங்கள் செய்கிறவர்களாய் இருந்தால் பரமபிதா உங்களுடைய தகப்பன் இல்லை, சாத்தான் தான் உங்களுடைய பிதாவா இருக்கிறான் என்பதை நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். In the book of Genesis chapter 31, Jacob uses two terms. ஆதியாகமம் 31ஆம் அதிகாரத்தில் யாக்கோபு இரண்டு வார்த்தைகளை பயன்படுத்துவதை நாம் பார்க்கிறோம். Looking at his wives, he says, your father and my father. தன்னுடைய மனைவிகளை பார்த்து அவன் சொல்லுகிறான், உங்களுடைய பிதா என்னுடைய பிதா. Their father is a type for Satan. His father is a type of our heavenly father. அவனுடைய மனைவிகளுடைய தகப்பன் அவன் பிசாசுக்கு அடையாளமா இருக்கிறான். யாக்கோபுடைய தகப்பனோ பரமபிதாவுக்கு அடையாளமா இருக்கிறார். Now what is this? Now his heart is longing to go to his father's house. இப்பொழுது யாக்கோபுடைய இருதயம் தன்னுடைய தகப்பன் வீட்டுக்கு போகும்படியாக ஏங்கிக் கொண்டிருக்கிறது. Read that verse, chapter 31 verse 5. 31ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிப்போம். அவர்களை நோக்கி, உங்கள் தகப்பனுடைய முகம் நேற்று முந்தைய நாள் இருந்தது போல இருக்கவில்லை என்று எனக்கு தோன்றுகிறது. ஆனாலும் என் தகப்பனுடைய தேவன் என்னோடே கூட இருக்கிறார். Them, I see your father's countenance, that it is not toward me as before, but the God of my father hath been with me. Read verse 30 also. 30ஆம் வசனத்தையும் வாசியுங்கள். இப்பொழுதும் உன் தகப்பனுடைய வீட்டின் மேல் உள்ள வாஞ்சையினால் நீ புறப்பட்டு போகிறதானால் போகலாம், என் தெய்வங்களை ஏன் திருடி கொண்டு போகிறாய் என்று கேட்டான். And now though thou wouldest needs be gone, because thou longest after thy father's house, yet wherefore hast thou stolen my gods? There is a great longing for him to reach his father's house. யாக்கோபுடைய உள்ளத்தில் தன்னுடைய தகப்பன் வீட்டை போய் அடைய வேண்டும் என்கிற ஒரு பெரிய வாஞ்சை இருக்கிறது. But in verses 6 and 7, he addresses their father as he addresses the father as your father. ஆனால் 6ஆம் 7ஆம் வசனங்களில் தன்னுடைய மனைவிகளுடைய தகப்பனை பார்த்து உங்கள் தகப்பன் என்று அவன் சொல்லுகிறான். உங்கள் தகப்பனுக்கு ஊழியம் செய்வேன் என்று நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். உங்கள் தகப்பனோ என்னை வஞ்சித்து என் சம்பளத்தை 10 முறை மாற்றினான். ஆனாலும் அவன் எனக்கு தீங்கு செய்ய தேவன் அவனுக்கு இடம் கொடுக்கவில்லை. Know that with all my power I have served your father, and your father hath deceived me and changed my wages 10 times, but God suffered him not to hurt me. Enough. He is a deceiver, you must understand. இவன் ஒரு வஞ்சிக்கிறவன் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். He is a cheat, you must understand. அவன் ஏமாற்றுகிறவன் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். He wants you to betray God. நீங்கள் தேவனை மறுதலிக்க வேண்டும் என்று அவன் விரும்புகிறான். This is a sad story from China. சீனாவிலிருந்து வந்த ஒரு சோக கதை இது. So a pastor and 2 girls were apprehended by the communist police. ஒரு பாஸ்டரும் அவருடைய 2 பெண் பிள்ளைகளும் கம்யூனிஸ்ட் believers, not his children. ஒரு பாஸ்டரும் 2 பெண் பிள்ளைகளும் கம்யூனிஸ்ட் போலீசாரால் பிடிக்கப்பட்டார்கள். They told that pastor, அந்த பாஸ்டரிடத்தில் இந்த போலீஸ் இப்படி சொன்னார்கள், take this gun, இந்த துப்பாக்கி எடுத்துக்கொள்ளுங்கள், shoot them both. 2 பேரையும் சுட்டு கொன்று விடுங்கள், then we'll spare your life. நாங்கள் உங்களுடைய ஜீவனை தப்ப விடுகிறோம். Spirit filled person, it was he who baptized them also. அவர் ஒரு ஆவியினால் நிரப்பப்பட்ட மனுஷன். அந்த பிள்ளைகளுக்கு இவர்தான் ஞானஸ்நானமும் கொடுத்தவர். It's not to judge anyone. யாரையும் நியாயம் தீர்க்கும்படியாக நான் இதை சொல்லவில்லை. But at the same time, if there is such a tribulation in India, we don't know how many of us will stand.
ஆனால் நான் சொல்ல வருகிற விஷயம் என்னவென்று சொன்னால், இப்படிப்பட்ட ஒரு உபத்திரவம் இந்தியாவில் ஒருவேளை வரும் என்றால் எத்தனை பேர் நின்று பிடிப்போமோ நமக்கு தெரியாது. So they were persecuted so much. அவர்களை அதிகமாக துன்புறுத்தினார்கள். Then finally they told the pastor, if you shoot these 2 girls, we'll spare your life. கடைசியாக அந்த பாஸ்டரை பார்த்து சொன்னார்கள், நீங்கள் இந்த 2 பிள்ளைகளையும் துப்பாக்கியினால் சுட்டு கொன்று விட்டால் உங்களுடைய உயிரை நாங்கள் தப்ப விடுகிறோம். And he agreed for that and he went with a gun to them. அவர் அதுக்கு ஒத்துக்கொண்டு துப்பாக்கி எடுத்துக்கொண்டு அவர்கள் பக்கத்தில் போனார். You know, it was a touching words that they used. அந்த பெண் பிள்ளைகள் சொன்ன வார்த்தைகள் இருதயத்தை மிகவும் தொடக்கூடியதா இருக்கிறது. Pastor, it is with these hands you have baptized us. பாஸ்டர், இந்த கைகளினால் தான் நீங்கள் எங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்தீர்கள். And it is with these hands you served as the Lord's table also. இந்த கைகளை கொண்டுதான் கர்த்தருடைய பந்தியை எங்களுக்கு நீங்கள் பகிர்ந்து கொடுத்தீர்கள். But with these hands you have come to shoot us down. இப்பொழுது இந்த கைகளை கொண்டு எங்களை சுட்டுக் கொள்ளும்படியாக நீங்கள் வந்திருக்கிறீர்கள். But at the same time, never mind. Don't deny Jesus like don't go like Judas Iscariot, but repent like Peter and go back to the Lord. ஆனால் அதே நேரத்தில் நீங்கள் யூதாசை போல இயேசுவை மறுதலித்து விட்டு இயேசுவை விட்டு விலகி போய்விடாதீர்கள். பேதுருவை போல இந்த செயலுக்காக மனம் திரும்பி கர்த்தரிடத்தில் நீங்கள் திரும்பி வாருங்கள் என்று சொன்னார்கள். Soon after they uttered these words, he shot them both and killed them. இந்த வார்த்தைகளை அந்த பெண் பிள்ளைகள் சொன்ன உடனே இந்த பாஸ்டர் அவர்கள் 2 பேரையும் சுட்டு கொன்று விட்டார். 100% they would have gone to heaven. 100% சந்தேகமே இல்லை, அவர்கள் பரலோகத்துக்கு போயிருப்பார்கள். But you know what the communists did afterwards? ஆனால் அதற்கு பிற்பாடு இந்த கம்யூனிஸ்ட் கட்சிக்காரர்கள் இவருக்கு என்ன செய்தார்கள் தெரியுமா? They shot him and killed him. இவரையும் அவர்கள் சுட்டு கொன்று விட்டார்கள். They went to heaven. He would have gone to eternal hellfire. We don't know. இந்த பிள்ளைகள் பரலோகத்துக்கு போய் விட்டார்கள், ஆனால் இவரோ நித்திய நரகத்துக்கு போயிருப்பாரோ நமக்கு தெரியாது. This is what this Laban is able to do in your life also. இந்த லாபான் உங்களுடைய வாழ்க்கையில் இதைத்தான் செய்ய விரும்புகிறான். He'll give you so many false promises. அவன் பல பொய்யான வாக்குறுதிகளை உங்களுக்கு கொடுப்பான். Now what does Jacob say now? இப்பொழுது யாக்கோபு என்ன சொல்லுகிறான்? He has changed my wages 10 times. 10 முறை அவன் என் சம்பளத்தை மாற்றினான். And be very very careful. This Satan will deceive you. மிகவும் ஜாக்கிரதையாயிருங்கள், ஏனென்றால் இந்த சாத்தான் உங்களை ஏமாற்றி விடுவான். He will twist his sentences. அவன் தன்னுடைய வார்த்தைகளை மாற்றி மாற்றி பேசுவான். And then he will not be straightforward, you must understand. அவன் நேர்மையாய் இருக்க மாட்டான் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். He promised to give Rachel and he gave her Leah. ராகேலை விவாகம் செய்து கொடுப்பதாக அவன் வாக்குறுதி கொடுத்து கடைசியில் லேயாளை விவாகம் பண்ணி கொடுத்தான். Again he had to wait for 7 more years. மறுபடியும் யாக்கோபு 7 வருஷம் காத்திருக்க வேண்டியிருந்தது. He was hooked, but he was not incarcerated, but it was a bondage without any chain. அவன் ஏதோ சங்கிலிகளினாலே கட்டப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இருக்கவில்லை, ஆனால் சங்கிலி இல்லாத ஒரு அடிமைத்தனத்துக்குள் யாக்கோபு போய்விட்டான். He could not extricate himself out of that place. அந்த இடத்திலிருந்து யாக்கோபால் வெளியே வரக்கூடாத ஒரு இக்கட்டில் இப்பொழுது அவன் அகப்பட்டு விட்டான். He is a deceiver, you must understand. பிசாசு ஒரு வஞ்சிக்கிறவன் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். Many of our youths have got entangled in that. நம்முடைய வாலிபர்களில் பலர் இவனுடைய வஞ்சனையில் சிக்கி இருக்கிறார்கள். Today God is going to deliver you. இன்றைக்கு கர்த்தர் உங்களை விடுவிக்க போகிறார். Are you a sinner? நீங்கள் ஒரு பாவியா இருக்கிறீர்களா? Are you in a mess? நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை குழப்பி விட்டீர்களா? Are you in that web? Are you in a position where you are not able to come out? நீங்கள் அவனுடைய கண்ணில் அகப்பட்டு விட்டு வெளியே வரக்கூடாத ஒரு வலையில் சிக்கி இருக்கிறீர்களா? Thou shalt know the truth and the truth shall set you free. சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். That the heavenly Father is waiting for you. அந்த பரமபிதா உங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறார். He wants to deliver you. அவர் உங்களை விடுவிக்க வேண்டும் என்று விரும்புகிறார். Will you cry out to God? நீங்கள் கர்த்தரை நோக்கி கதறுவீர்களா? So what does the Lord say looking at the children of Israel? இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து கர்த்தர் என்ன சொல்லுகிறார்? Will you cry out, my Father? என்னை நோக்கி என் தகப்பனே என்று நீங்கள் கூப்பிட மாட்டீர்களா? Read that verse from the book of Jeremiah chapter 3 verse 4. எரேமியா தீர்க்கதரிசன புத்தகம் 3ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். This is what the Lord wants you to do. கர்த்தர் நீங்கள் இதை செய்ய வேண்டும் என்று தான் உங்களை குறித்து விரும்புகிறார். You may be in a terrible mess sometimes. ஒருவேளை நீங்கள் பயங்கரமாக உங்களுடைய வாழ்க்கையை குழப்பி போட்டிருக்கலாம். You may belong to any religion. நீங்கள் எந்த மதத்தை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் சரி. You may be a terrible person, you may be a wicked person. நீங்கள் ஒரு மோசமான நபராக, ஒரு துன்மார்க்கனாக இருந்தாலும் சரி. Sometimes you may be a wicked person. சிலவேளை நீங்கள் ஒரு பயங்கர மோசமான துன்மார்க்கனாக இருக்கலாம். But at the same time there is hope for you. அதே நேரத்தில் உங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது. There is a heavenly Father who is waiting to hear from you. உங்களுடைய சத்தத்தை கேட்கும்படியாக காத்துக் கொண்டிருக்கிற ஒரு பரமபிதா உங்களுக்கு உண்டு. Will you say, my Father? என் தகப்பனே, என் பிதாவே என்று நீங்கள் சொல்ல மாட்டீர்களா? Read that verse. நீ இது முதல் என்னை நோக்கி என் பிதாவே தேவரீர் என் இளவயதின் அதிபதி என்று சொல்லி, Wilt thou not from this time cry unto me, my Father, thou art the guide of my youth?
In English, it's an interrogatory symbol given there. ஆங்கிலத்தில் இது ஒரு கேள்வி வடிவில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. என் பிதாவே என்று நீ என்னை நோக்கி கூப்பிட மாட்டாயா? Will you not call, will you not cry unto me, my Father? என்னை நோக்கி என் பிதாவே என்று நீ கூக்குரலிட மாட்டாயா? Read verse 19 once more. 19ஆம் வசனத்தை வாசியுங்கள். நான் உன்னை பிள்ளைகளின் வரிசையிலே வைத்து ஜனக்கூட்டங்களுக்குள்ளே நல்ல சுதந்திரமாகிய தேசத்தை உனக்கு கொடுப்பது எப்படி என்று சொன்னேன். ஆனாலும் நீ என்னை நோக்கி என் பிதாவே என்று அழைப்பாய், நீ என்னை விட்டு விலகுவதில்லை என்று திரும்பவும் சொன்னேன். But I said, how shall I put thee among the children and give thee a pleasant land, a goodly heritage of the host of nations? And I said, thou shalt call me my Father, and shall not turn away from me. You should do two things now. நீங்கள் இப்பொழுது 2 காரியங்களை செய்ய வேண்டும். Just addressing him, my Father, or calling him my Father alone will not do. அவரை பார்த்து என் பிதாவே என்று அழைப்பது, என் பிதாவே என்று கூப்பிடுவது மாத்திரம் போதாது. But at the same time, what does the word of God say? அதே நேரத்தில் கர்த்தருடைய வசனம் என்ன சொல்லுகிறது? Lord, I will never depart from you hereafter. ஆண்டவரே, இனிமேல் நான் ஒருபோதும் உம்மை விட்டு விலக மாட்டேன். I have gone and come so many times. எத்தனையோ முறை நான் விலகி போகிறேன், திரும்ப வருகிறேன், இப்படியே செய்து கொண்டிருக்கிறேன். All these days I was like a shunting engine. இந்த நாட்களில் நான் ஒரு ஷண்டிங் இன்ஜினை போல இருந்திருக்கிறேன். Going forward and again come back. அதாவது சற்று நேரம் முன்பாக போகிறது, பிற்பாடு திரும்பி வருகிறது. What is why is a shunting engine used? Do you know? ஷண்டிங் இன்ஜின் எதற்காக பயன்படுத்தப்படுகிறது என்று உங்களுக்கு தெரியுமா? Just to change the coaches from one track to the other track. அதாவது ஒரு தண்டவாளத்தில் இருக்கிற ரயிலை இன்னொரு தண்டவாளத்துக்கு மாற்றும்படியாக கொஞ்ச தூரத்திற்காக அது பயன்படுத்தப்படுகிறது. Some of us are seen as shunting engine. நம்மில் பலரும் இந்த ஷண்டிங் இன்ஜினை போல தான் இருக்கிறோம். Today you see that engine, it will be in Chennai station. இன்றைக்கு அந்த இன்ஜினை பாருங்கள், சென்னை ஸ்டேஷனில் இருக்கும். Tomorrow you see it will be in Chennai. நாளைக்கு பாருங்கள், சென்னை ஸ்டேஷனில் தான் இருக்கும். It will go forward. அது கொஞ்சம் தூரம் முன்பாக போகும். You may think that it is going through some other destination. அது ஏதோ ஒரு இடத்துக்கு போய் கொண்டிருக்கிறது என்று நீங்கள் நினைப்பீர்கள். Then afterwards again it will come back. கொஞ்ச நேரத்தில் அது திரும்பி வந்துவிடும். It will shift the track and come to the next lane. அந்த ரயிலை தண்டவாளத்துக்கு மாற்றி விட்டு இது திருப்பி அடுத்த ட்ரெயினுக்கு வந்துவிடும். So when there is a Bible study, special Bible study, some go forward. ஒரு விசேஷித்த வேதபாட கூட்டம் நடக்கும்போது சிலர் அப்படியே முன்னுக்கு போவார்கள். Now youth meeting is coming up, they will go forward. இப்பொழுது வாலிபர் முகாம் வருகிறது, வாலிபர்கள் சற்று முன்பாக போவார்கள். And again they will come back. பிற்பாடு திரும்பி இருந்த இடத்துக்கு வந்து விடுவார்கள். Then again when the New Year services, when you have got New Year services, again make a new decision with the Lord and again go forward. பிற்பாடு புது வருட கூட்டங்கள் வரும்போது புதிய தீர்மானங்கள் எடுத்து முன்பாக போகிறது போல் இருக்கும், ஆனால் திரும்பி வந்து விடுவார்கள். Then again when the Chennai convention, again go forward, again come back. பிற்பாடு சென்னை கன்வென்ஷன் வரும்போது கொஞ்சம் முன்பாக போவார்கள், திருப்பி வந்து விடுவார்கள். How long are we going to continue in this way? எவ்வளவு காலம் இதே வழியில் நாம் நடந்து கொண்டிருப்போம்? So here there are two conditions put now. இங்கே 2 நிபந்தனைகளை கர்த்தர் நமக்கு முன்பாக வைக்கிறார். First of all, you should say, my Father. முதலாவது நீங்கள் அவரை நோக்கி என் பிதாவே என்று கூப்பிட வேண்டும். I would like to come back to you. நான் உம்மிடத்துக்கு திரும்பி வர விரும்புகிறேன் என்று சொல்ல வேண்டும். Again you should say, I will never depart from you also. இரண்டாவதாக நான் இனி ஒருபோதும் உம்மை விட்டு விலக மாட்டேன் என்று நீங்கள் சொல்ல வேண்டும். What should be the speciality of this Bible studies? இந்த வேத பாடங்களுடைய விசேஷத்தன்மை என்னவா இருக்க வேண்டும்? Lord, I will never depart from you. ஆண்டவரே, நான் ஒருபோதும் உம்மை விட்டு விலக மாட்டேன். All those, especially youths, would like to take such a decision. Will you lift up your hands? இப்படிப்பட்ட தீர்மானம் எடுக்க விரும்புகிறவர்கள் எல்லாரும், குறிப்பாக வாலிபர்கள் இருந்தால் உங்களுடைய கரத்தை உயர்த்துவீர்களா? Read that verse once more, verse 19. அந்த 19ஆம் வசனத்தை இன்னொரு முறை வாசிப்போம். We have not come here just to give a Bible study and finish off with that. நாங்கள் ஒரு வேத பாடத்தை கொடுத்துவிட்டு கடந்து போவதற்காக இங்கே வரவில்லை. So then coming of the Lord is very soon. கர்த்தருடைய வருகை மிகவும் சமீபமாக இருக்கிறது. What will happen to us if the Lord happens to come tonight? இன்றைக்கு இரவு கர்த்தர் வருவார் என்றால் நம்முடைய நிலவரம் என்ன? How long are we going to walk? How long we are going to go forward and come back? எவ்வளவு நாட்கள் நாம் கொஞ்சம் முன்பாக போவதும் பிற்பாடு பின்பாக வருவதுமாகவே இருக்க போகிறோம். You should also take a decision. I will never go back again, Lord. ஆண்டவரே, இனி நான் பின்பாக போகவே மாட்டேன் என்ற ஒரு தீர்மானத்துக்குள் நாம் வர வேண்டியது அவசியம். Read that verse. நான் உன்னை பிள்ளைகளின் வரிசையிலே வைத்து ஜனக்கூட்டங்களுக்குள்ளே நல்ல சுதந்திரமாகிய தேசத்தை உனக்கு கொடுப்பது எப்படி என்று சொன்னேன். ஆனாலும் நீ என்னை நோக்கி என் பிதாவே என்று அழைப்பாய், நீ என்னை விட்டு விலகுவதில்லை என்று திரும்பவும் சொன்னேன். But I said, how shall I put thee among the children and give thee a pleasant land, a goodly heritage of the host of nations? And I said, thou shalt call me my Father, and shall not turn away from me. It is a decision that we have to take also. நாமும் இந்த தீர்மானத்துக்குள் வர வேண்டியவர்களாய் இருக்கிறோம். I will never depart from you, Lord. ஆண்டவரே, நான் உம்மை விட்டு இனி ஒருபோதும் விலக மாட்டேன். What do we read in the book of Jeremiah chapter 32 verse 40?
எரேமியா 32 அதிகாரம் 40 வசனத்தில் நாம் என்ன வாசிக்கிறோம்? I'll put my fear in their heart that they may not depart from me. அவர்கள் என்னை விட்டு விலகி போகாதபடி அகன்று போகாதபடி எனக்கு பயப்படும் பயத்தை நான் அவர்களுக்குள் வைப்பேன். அவர்களுக்கு நன்மை செய்யும்படி நான் அவர்களை விட்டு பின்வாங்குவதில்லை என்கிற நித்திய உடன்படிக்கையை அவர்களோடே பண்ணி அவர்கள் என்னை விட்டு அகன்று போகாதபடிக்கு எனக்கு பயப்படும் பயத்தை அவர்கள் இருதயத்திலே வைத்து, And I will make an everlasting covenant with them, that I will not turn away from them to do them good, but I will put my fear in their hearts, that they shall not depart from me. I will put my fear in their heart that they may not depart from me. அவர்கள் என்னை விட்டு அகன்று போகாதபடிக்கு எனக்கு பயப்படும் பயத்தை அவர்கள் இருதயத்தில் நான் வைப்பேன். What a wonderful promise it is. எவ்வளவு அழகான வாக்குத்தத்தம் பாருங்கள். But at the same time, devil is whispering in your ears tonight also. அதே நேரத்தில் இன்றைக்கு இரவும் பிசாசு உங்களுடைய காதுகளில் முணுமுணுத்துக் கொண்டிருக்கிறான். How many times you have tried and you were not successful? எத்தனை முறை நீ முயற்சி செய்திருக்கிறாய், ஆனால் நீ ஜெயிக்கவில்லையே. I will not allow you to go forward. நீ முன்னேறி போக நான் ஒருபோதும் விடமாட்டேன். Believe the word of God. தேவனுடைய வார்த்தையை விசுவாசியுங்கள். Entrust yourself to the word of God. தேவனுடைய வார்த்தைக்கு உங்களை ஒப்புக்கொடுங்கள். You know the Lord desires to give you victorious life more than you desire. நீங்கள் ஒரு ஜெய ஜீவியத்தை எவ்வளவு விரும்புகிறீர்களோ அதை பார்க்கிலும் அந்த ஜெய ஜீவியத்தை உங்களுக்கு கொடுக்கும்படியாக தேவன் விரும்புகிறார் என்பதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்களா? You know that when you desire to come one step forward, he will come two step forward. நீங்கள் ஒரு அடி முன்னெடுத்து வைக்க விரும்பும் போது அவர் உங்களை நோக்கி 2 அடிகள் முன்னெடுத்து வைப்பார் என்பதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்களா? All those who desire, I will never depart from God hereafter. Lift up your hands. எத்தனை பேர் நான் இனிமேல் என்னுடைய கர்த்தரை விட்டு விலகவே மாட்டேன் என்று தீர்மானிக்கிறேன் என்று சொல்லுகிறீர்கள்? உங்களுடைய வலது கரங்களை உயர்த்துங்கள். God is looking at your hands. கர்த்தர் உங்களுடைய கரங்களை பார்க்கிறார். He is going to give you perfect victory. அவர் உங்களுக்கு பரிபூர்ணமான ஜெயத்தை தர போகிறார். The things which are impossible for man is possible with God. மனுஷனால் கூடாதவைகள் தேவனால் கூடும். You quote that verse. அந்த வசனத்தை நீங்கள் அறிக்கை செய்யுங்கள். You open your mouth and confess your word in your respective languages. வாயை திறந்து உங்களுக்கு வளமான பாஷையிலே அந்த வசனத்தை நீங்கள் அறிக்கை செய்யுங்கள். Lord, I believe that the things which are impossible for man, impossible for me, are possible with you. ஆண்டவரே, மனுஷனால் கூடாதவைகள் என்னால் முடியாதவைகள் உம்மால் முடியும், உம்மால் கூடும் என்பதை நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே. Confess that sentence thrice. அந்த வசனத்தை 3 முறை அறிக்கை செய்யுங்கள். The things which are impossible for me are possible with you, God. ஆண்டவரே, என்னால் கூடாதவைகள் உம்மால் கூடும். I am addressing you, my Father. ஆண்டவரே, உம்மை நோக்கி என் பிதாவே என்று நான் கூப்பிடுகிறேன். My Father, will you help me? என் பிதாவே, நீர் எனக்கு உதவி செய்ய மாட்டீரா? My Father, will you not help me? என் பிதாவே, நீர் எனக்கு உதவி செய்ய மாட்டீரா? My Father, will you not help me? என் பிதாவே, நீர் எனக்கு உதவி செய்ய மாட்டீரா? Praise the Lord, 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 praise the Lord. Praise the Lord, 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 praise the Lord. Heavenly blessings are showered upon you. பரலோகத்தின் ஆசீர்வாதங்கள் உங்கள் மேல் பொழிந்தருளப்படுகிறது. Some are getting healed from their sicknesses. இப்பொழுது பலர் உங்களுடைய வியாதிகளிலிருந்து சுகமாக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். When you call him my father, you are delivered from that old father. நீங்கள் அவரை நோக்கி என் பிதாவே என்று கூப்பிடும்போது உங்களுடைய பழைய பிதாவினிடத்திலிருந்து நீங்கள் விடுவிக்கப்படுகிறீர்கள். Demonic spirits are fleeing from this place. பிசாசின் ஆவிகள் இந்த இடத்தை விட்டு விலகி ஓடிக்கொண்டிருக்கிறது. Terror has taken hold of demonic powers. அந்த பிசாசின் வல்லமைகளை இப்பொழுது திகில் பிடித்துக் கொண்டிருக்கிறது. Lift up your hands, lift up your hands. உங்களுடைய கரங்களை உயர்த்துங்கள், உங்களுடைய கரங்களை உயர்த்துங்கள். Again, you obey the word of God. Say, Lord, I believe this verse. மறுபடியும் கர்த்தருடைய வசனத்துக்கு கீழ்ப்படிந்தவர்களாய், ஆண்டவரே, இந்த வசனத்தை நான் விசுவாசிக்கிறேன் என்று சொல்லுங்கள். My Father, help me. என் பிதாவே, எனக்கு உதவி செய்யும். My Father, help me. This is a true story and you would have heard this story also. இது ஒரு உண்மை சம்பவம், இதை நீங்கள் கேள்விப்பட்டிருக்க கூடும். A person who was in the cinema field. சினிமா துறையில் இருந்த ஒரு நபர். He was neck deep in debts. அவர் கழுத்தளவு கடன் பிரச்சனையில மூழ்கி இருந்தார். He did not know Christ then. அந்த நேரத்தில் அவருக்கு கிறிஸ்துவை பற்றி தெரியாது. Then he did not, and his people were tormenting him. ஜனங்கள் அவரை உபத்திரவப்படுத்த ஆரம்பித்தார்கள். So therefore they were asking for money, and then otherwise they went to the extent of threatening him also. அவர் வாங்கியிருந்த கடனை அவர்கள் கேட்க ஆரம்பித்தார்கள். அவரை பயமுறுத்தவும் அவரை மிரட்டவும் ஆரம்பித்தார்கள். Then finally he wanted to end his life. இது நிமித்தமாக அவர் தன்னுடைய வாழ்க்கையை முடித்துக் கொள்ளலாம் என்கிற முடிவுக்கு வந்தார். He took the rope and he tried to
tighten the noose. அவர் ஒரு கயிறை எடுத்து அதை தூக்கு கயிறாக கட்ட ஆரம்பித்தார். Then he heard a voice. அப்பொழுது அவருக்கு ஒரு சத்தம் கேட்டது. Will you not cry unto me, my father? என்னை நோக்கி என் பிதாவே என்று நீ கூப்பிட மாட்டாயா? If you do that, within 24 hours I'll solve your problem. அப்படி நீ கூப்பிடுவாய் என்றால் 24 மணி நேரத்துக்குள்ளாக உன்னுடைய பிரச்சனைகளை நான் பரிகரிப்பேன். To cut the story short, அந்த கதையை சுருக்கமாக சொல்ல வேண்டும் he என்றால் cried unto him, my father. அவர் தேவனை நோக்கி என் பிதாவே என்று கூப்பிட்டார். Then you know what happened? Next day there was a phone call. அடுத்த நாள் என்ன நடந்தது தெரியுமா? அவருக்கு ஒரு தொலைபேசி அழைப்பு வந்தது. They asked him to come to the office. ஒரு குறிக்கப்பட்ட அலுவலகத்துக்கு People who வரும்படியாக were demanding money, they asked him to come to the office. அவரிடத்தில் பணம் திருப்பி கேட்டுக்கொண்டிருந்த நபர்கள் அந்த அலுவலகத்துக்கு வரும்படியாக அவரை கூப்பிட்டார்கள். And they said, there is some problem with our calculation, you see. எங்களுடைய கணக்கில் ஏதோ தவறு நடந்து விட்டது என்று அவர்கள் சொன்னார்கள். You need not give us, it is only a small amount. So you need not pay that amount. நீங்கள் இவ்வளவு பெரிய தொகையெல்லாம் எங்களுக்கு கடன் படவில்லை, ஒரு சின்ன தொகைதான், பரவாயில்லை, அதை நீங்கள் கொடுக்க வேண்டாம் என்று சொல்லிவிட்டார்கள். You see how powerful that word, அந்த my வார்த்தை, father. என் பிதாவே என்கிற அந்த வார்த்தை எவ்வளவு வல்லமை உள்ளதா இருக்கிறது பாருங்கள். God is speaking to the heathen through these verses. புறஜாதிகளோடும் கூட இந்த வசனங்களை கொண்டு தேவன் பேசிக் கொண்டிருக்கிறார். Will you not cry unto me, Father, today I will solve your problems within 24 hours. இன்றைக்கு நீ என்னை நோக்கி என் பிதாவே என்று கூப்பிட மாட்டாயா? அப்படி நீ கூப்பிடுவாய் என்றால் 24 மணி நேரத்துக்குள்ளாக உன்னுடைய பிரச்சனைகளை நான் தீர்ப்பேன். You may have any problem in your life. உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுக்கு பல பிரச்சனைகள் இருக்கலாம். It may not be sin alone, it may not be sickness alone, it may be some other problem. ஒருவேளை அது பாவம் என்கிற பிரச்சனையாக மாத்திரம் இல்லாமல் இருக்கலாம், வியாதி என்கிற பிரச்சனையாக மாத்திரம் இல்லாமல் இருக்கலாம், ஏதோ ஒரு பிரச்சனையாக அது இருக்கலாம். Or it may be a broken family life. ஒருவேளை உடைந்த ஒரு குடும்ப வாழ்க்கை உங்களுடைய பிரச்சனையாக இருக்கலாம். Will you cry unto him, my father? பிரச்சனை எதுவா இருந்தாலும் என் பிதாவே என்று நீங்கள் அவரை நோக்கி கூப்பிட மாட்டீர்களா? For 2 minutes, once more we are going to cry. 2 நிமிடங்கள் ஒரு முறை கூட நாம் அவரை நோக்கி கதற போகிறோம். Both believers and servants of God, we are going to cry. கர்த்தருடைய ஊழியர்களும் விசுவாசிகளும் நாம் எல்லாரும் சேர்ந்து கூப்பிட போகிறோம். Our Father which art in heaven. பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, my father, my father. என் பிதாவே, என் பிதாவே. Let's praise God. நாம் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். Praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord. But we should understand one more thing. இன்னும் ஒரு காரியத்தை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். When we have any of his property, of the property of that old father, we'll have to identify them, confess them, forsake them. அந்த பழைய தகப்பனுடைய, அந்த பழைய பிதாவினுடைய சொத்துக்கள், அவனுடைய பொருட்கள் ஏதாவது நமக்குள் இருக்கிறதா என்று நாம் உணர்ந்து, அப்படி இருக்கும் என்றால் நாம் அதை அறிக்கை செய்து அதை விட்டுவிட வேண்டியது நமக்கு அவசியமா இருக்கிறது. What is mentioned about that father first of all? அந்த பிதாவை குறித்து முதலாவதாக என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? In John chapter 8 verse 44. யோவான் 8ஆம் அதிகாரம் 44ஆம் வசனத்தில் he is lustful, it is mentioned. அவன் இச்சை உள்ளவனாய் இருக்கிறான் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசானவனால் உண்டானவர்கள், உங்கள் பிதாவினுடைய இச்சைகளின்படி செய்ய மனதாயிருக்கிறீர்கள். Enough. Ye are of your father the devil, and the lust of your father ye will do. What is the meaning of the word lust? இச்சை என்கிற வார்த்தையினுடைய அர்த்தம் என்ன? Anything to gratify the desires of your flesh and soul. உங்களுடைய மாம்சம் மற்றும் உங்களுடைய ஆத்துமாவை திருப்திப்படுத்தும்படியாக நீங்கள் ஆசிக்கிற விஷயம். When we turn to the book of Romans chapter 7 verse 7. ரோமருக்கு எழுதின நிருபம் 7ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும்போது, ஆகையால் என்ன சொல்லுவோம்? நியாயப்பிரமாணம் பாவமோ? அல்லவே. பாவம் என்னதென்று நியாயப்பிரமாணத்தினால் நான் அறிந்தேனே என்று மற்றபடி அறியவில்லை. இச்சையாதிருப்பாயாக என்று நியாயப்பிரமாணம் சொல்லாதிருந்தால் இச்சை பாவம் என்று நான் அறியாமல் இருப்பேனே. What shall we say then? Is the law sin? God forbid. Nay, I had not known sin but by the law, for I had not known lust, except the law had said, Thou shalt not covet. 2 words are used in English, but only one word is used. Both places word lust is used in Tamil.
தமிழிலே 2 இடத்திலும் இச்சை என்கிற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆனால் ஆங்கிலத்திலே 2 வார்த்தைகள் வித்தியாசமாக பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. Covet, that is covetousness, means one that is not, that doesn't belong to you. It belongs to someone else. You would like to grab that also. இச்சியாதிருப்பாயாக என்கிற அந்த இடத்தில் பொருளாசை படாதிருப்பாயாக என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதோட அர்த்தம் என்னவென்றால், வேறொருவருக்குரிய பொருளின் மேல் நமக்கு உண்டாகும் ஆசைதான் பொருளாசை என்று அழைக்கப்படுகிறது. That's only one explanation. இது ஒரு விளக்கம் தான். That which God has not given you, it's given to someone else and you would like to grab that. அதாவது தேவன் ஒரு பொருளை உங்களுக்கு கொடுக்கவில்லை, அது வேறு யாருக்கோ கொடுக்கப்பட்ட ஒன்று, ஆனால் நீங்கள் அதை பறித்துக் கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறீர்கள். அது ஒரு இச்சை. So therefore, or in other words, in simple terms, over indulgent. இன்னும் ஒரு வார்த்தையிலே சொல்ல வேண்டும் என்றால், சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்றால், அதிக ஆர்வம் இல்லாவிட்டால் அதிக ஈடுபாடு உடையவர்களாக இருப்பது அதுவும் ஒரு இச்சையாக இருக்கிறது. Eating and drinking is not wrong. புசிப்பதும் குடிப்பதும் தவறல்ல. Eating and drinking is not wrong. You have to eat. நீங்கள் புசிக்கத்தான் வேண்டும், அது தவறல்ல. But as the saying goes in English, you should eat to live, you should not live to eat. ஆனால் ஆங்கிலத்தில் இப்படி ஒரு பழமொழி இருக்கிறது, நீங்கள் உயிர் வாழ்வதற்காக சாப்பிட வேண்டுமே தவிர சாப்பிடுவதற்காக மாத்திரம் உயிர் வாழக்கூடாது. Say for example, 3 or 4 chapatis are enough for you. According to the kind of job that you do. உதாரணமாக நீங்கள் செய்கிற உங்களுடைய சரீர உழைப்புக்கு ஏற்றபடி ஒரு 4 சப்பாத்திகள் சாப்பிட்டால் போதும் என்று வைத்துக் கொள்ளுங்கள். Or else a person who does manual labor, he may need more. Nothing wrong in that. ஒருவேளை சரீரத்தில் அதிகமாக கடினமாக உழைக்கிறவர்கள் சற்று அதிகமாக சாப்பிட வேண்டியிருக்கும், அதில் தவறல்ல. But for no reason, if you keep on eating 15 or 20 chapatis, what should happen? ஆனால் காரணமே இல்லாமல் 15-20 சப்பாத்தி சாப்பிட்டு கொண்டிருந்தால் என்ன நடக்கும்? That is called lust, is it not? இதுதான் அதிக ஈடுபாடு இல்லாவிட்டால் இச்சை என்று சொல்லப்படுகிறது. When I was serving the Lord in one of the faith homes in Kerala, கேரளாவில் ஒரு குறிக்கப்பட்ட விசுவாச வீட்டில் நான் கர்த்தருக்கு ஊழியம் செய்து கொண்டிருந்த நாட்களில் and then I baptized a person. He was mentioning about his past experience. நான் ஒரு நபருக்கு ஞானஸ்நானம் கொடுத்தேன். அவர் தன்னுடைய கடந்த கால அனுபவத்தை என்னோடு பகிர்ந்து கொண்டார். And he said that he would make an omelette of 25 eggs. 25 eggs, one omelette. 25 முட்டைகளை கொண்டு ஆம்லெட் செய்து அவர் சாப்பிடுவாராம். You see, I don't know whether there may be people who eat more also here. I don't know. Pastor is speaking only about 25. I have eaten 30 also. ஒருவேளை இங்கே யாராவது பாஸ்டர் 25 முட்டைகளை பற்றி பேசுகிறார், நான் 30 முட்டைகளை ஆம்லெட் சாப்பிட்டு இருக்கிறேன் என்று சொல்லக்கூடியவர்கள் இருந்தால் ஆச்சரியப்படுவதற்கில்லை. There was another boy. He was a young boy, and I asked him, "Don't you have fridge at home?" ஒரு வாலிப பையன் இருந்தான். நான் அவனை பார்த்து கேட்டேன், உங்களுடைய வீட்டில் ஃப்ரிட்ஜ் இல்லையா? In Kannada he said, "What is the need for fridge? Nothing remains. Everything goes inside." அவன் கன்னட பாஷையில சொன்னான், எங்களுக்கு ஃப்ரிட்ஜ் அவசியமே இல்லை, ஏனென்றால் எங்களுடைய வீட்டில் சாப்பாடு மீதியா இருக்கிறது இல்லை, எல்லாவற்றையும் நான் சாப்பிட்டு விடுவேன், உள்ளே போய் விடுகிறது. No need. You would eat and eat and eat and eat. ஃப்ரிட்ஜ் வைக்க வேண்டிய தேவையே இல்லை, ஏனென்றால் எல்லாவற்றையும் நான் சாப்பிட்டு முடித்து விடுகிறேன், சாப்பிட்டு கொண்டே இருக்கிறேன். That is called lust. இதுதான் இச்சை. Over indulging in things. It's only one aspect of it, that's all. அதாவது சாப்பாட்டில் மட்டுமல்ல, எந்த ஒரு காரியத்திலும் அதிகமாக ஈடுபடுவது, அதுதான் இச்சையினுடைய இன்னொரு விளக்கமாக இருக்கிறது. One definition. It's only one definition. இதனுடைய ஒரு விளக்கம் தான் இது. God has created us in such a way that one wife and one husband. கர்த்தர் ஒரு புருஷனுக்கு ஒரு மனைவி என்ற ஒரு அமைப்பிலே நம்மை படைத்திருக்கிறார். But you know that even monkeys are faithful to their mates. ஆனால் உங்களுக்கு ஒன்று தெரியுமா, குரங்குகள் கூட தங்களுடைய வாழ்க்கை துணைக்கு உண்மை உள்ளவைகளா இருக்கின்றன. But as far as we human beings are concerned, we have gone to a much more lower state than those monkeys also. ஆனால் மனிதர்களாகிய நாம் அந்த குரங்குகளை விட தரம் தாழ்ந்தவர்களாக மாறிவிட்டோம். You know, there's a beautiful article written by Pastor Don in our Pilgrim's Journal. நம்முடைய பில்கிரிம்ஸ் ஜர்னல் என்கிற ஆங்கில பத்திரிகையில பாஸ்டர் டான் ஒரு அற்புதமான ஒரு கட்டுரையை ஒரு முறை எழுதியிருந்தார். The caption is Monkey Talk. அதனுடைய தலைப்பு குரங்கு பேசுவது. So then they speak among themselves. அந்த 2 குரங்குகள் தங்களோடு ஒருவரோடொருவர் பேசிக்கொள்கிறது. One monkey tells the other one. ஒரு குரங்கு மற்ற குரங்கை பார்த்து சொல்லுகிறது, Hey, did you hear about these Homo sapiens? இந்த மனிதர்கள், அதாவது ஹோமோ சாப்பியன்ஸ் என்று சொல்லுகிற மனிதர்களை குறித்து நீ கேள்விப்பட்டாயா? They say that they have come from among us. நம்மிலிருந்து தான், அதாவது குரங்கிலிருந்து தான் அவர்கள் வந்திருக்கிறதாக சொல்லிக் கொள்கிறார்கள். We don't do such things as human beings do. ஆனால் இந்த மனிதர்கள் செய்கிற காரியங்களை நாம் செய்கிறது இல்லையே. They don't get stone drunk and leave the children for someone else to take care of. அதாவது தங்களுடைய பிள்ளைகள் மேல் அக்கறை இல்லாமல் வேறு யாரோ பார்த்துக் கொள்வார்கள் என்று விட்டு விடுகிற அளவுக்கு நாம் அக்கறை இல்லாதவர்கள் அல்லவே. They are stone drunk.
அவர்கள் அந்த அளவுக்கு குடித்து விட்டு தங்களுடைய பிள்ளைகளை யார் பார்த்துக் கொள்வார்கள் என்று அக்கறை இல்லாமல் யாரோ பார்த்துக் கொள்வார்கள் என்று விட்டு விடுகிறார்கள். நாம் அப்படிப்பட்டவர்கள் இல்லையே என்று பேசிக் கொள்ளுகிறது. We don't put a fence as they do. அவர்கள் அடைக்கிறது, வேலி அடைக்கிறது போல நாம் வேலி அடைக்கிறது இல்லையே. They say that they are one among us. நம்மில் ஒருவர் என்று அவர்கள் தங்களை குறித்து சொல்லிக் கொள்ளுகிறார்கள். We are faithful to our spouses. நாம் நம்முடைய வாழ்க்கை துணைக்கு உண்மையா இருக்கிறோமே. But you see what they are doing. They leave one person and go after someone else. ஆனால் அவர்களை பார், அவர்கள் என்ன செய்கிறார்கள்? ஒரு வாழ்க்கை துணையை விட்டு இன்னொரு வாழ்க்கை துணையை தேடி போகிறார்கள். No way it can be true. They are not. He is not one among us. உண்மையே இல்லை, இது சாத்தியமே இல்லை. அவர்கள் நம்மில் ஒருவர் அல்ல, நம்மிடத்திலிருந்து பிறந்தவர்கள் அவர்கள் அல்ல. Is there anyone here who has indulged in extramarital relationship? அதாவது திருமணத்துக்கு வெளியே தகாத உறவுகளில் ஈடுபட்ட யாராவது இங்கே இருக்கிறீர்களா? You put an end to that right now. இப்பொழுதே நீங்கள் அதற்கு, அந்த தகாத உறவுக்கு ஒரு முடிவை கட்டுங்கள். Crying out father alone will not help you. பிதாவே என்று கூப்பிடுவது மாத்திரம் இந்த விஷயத்தில் உங்களுக்கு உதவி செய்யாது. How long are you going to gratify your desires? உன்னுடைய இச்சையை மாத்திரம் தீர்த்துக் கொள்வதில் எவ்வளவு நாட்கள் முனைப்பாய் இருக்க போகிறாய்? One after the one person. Some are prepared to do even outdo Samaritan woman also. சிலர் ஒரு நபரை தாண்டி இன்னொரு நபரிடத்தில் உறவு வைத்துக் கொள்வது மாத்திரமல்ல, அந்த சமாரிய ஸ்திரியை விட அதிகமான தவறான உறவுகளை வைக்கவும் ஆயத்தமாக இருக்கிறார்கள். No, praise be to God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Today cry out to God, come out of that. இன்றைக்கு கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு கதறுங்கள், அதிலிருந்து வெளியே வாருங்கள். Otherwise Satan will say, he is my child, he is my beloved child. இல்லாவிட்டால் சாத்தான் சொல்லுவான், அவன் என்னுடைய பிள்ளை, என்னுடைய மிகவும் செல்ல பிள்ளை அவன். Praise be to God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். As far as this lust is concerned, word of God speaks in 3 ways, is it not? இந்த இச்சையை குறித்து வேதம் 3 விதங்களில் பேசுகிறது. Even when I was studying in the Sunday school, during those days we had this lesson, lust of the eyes, lust of the flesh, and pride of life in 65, 66. 65, 66 அந்த ஆண்டுகளில் நான் சண்டே ஸ்கூல் படித்துக் கொண்டிருந்தேன். அப்பொழுதே ஞாயிறு பள்ளியிலே இதை எங்களுக்கு போதித்தார்கள். கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை. Satan, first of all, he is lustful. முதலாவது பிசாசு இச்சை உள்ளவனாய் இருக்கிறார். Read from the book of 1 John chapter 2 verse 16. முதலாம் யோவான் 2ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசியுங்கள். ஏனெனில் மாம்சத்தின் இச்சையும் கண்களின் இச்சையும் ஜீவனத்தின் பெருமையுமாகிய உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல, அவைகள் உலகத்தினால் உண்டானவைகள். For all that is in the world, the lust of the flesh and the lust of the eyes and the pride of life is not of the Father but is of the world. What is the meaning of the world? From the prince of this world. உலகத்தினால் உண்டானவைகள் என்று சொன்னால் அதனுடைய அர்த்தம் என்ன? இந்த உலகத்தின் அதிபதியினுடையவைகளாய் அவைகள் இருக்கின்றன. He is a prince of this world. பிசாசு தான் இந்த உலகத்தின் அதிபதியாய் இருக்கிறார். All these things are from the prince of that world. இந்த எல்லா காரியங்களும் இந்த உலகத்தின் அதிபதியினால் உண்டானவைகள். With this offer he went to Jesus also. இவைகளை எடுத்துக்கொண்டு இயேசுவுக்கு கொடுக்கும்படியாக அவன் போகிறான். Praise be to God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Turn this stone into bread. நீங்கள் இந்த கல்லுகள் அப்பமாகும்படி செய்ய வேண்டும். Look around all these things I'll give in your hand. எல்லாவற்றையும் பாரும், இது எல்லாவற்றையும் நான் உமக்கு தருவேன். Jump from above and then he'll send his angels to take care of you. நீங்கள் மேலே இருந்து கீழே தாழ குதிக்க வேண்டும், தூதர்களை அனுப்பி அவர் உங்களை பாதுகாப்பாரே. Praise be to God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Bible mentions about the lust of the flesh in different ways. இந்த மாம்சத்தின் இச்சையை குறித்து வேதம் பல்வேறு விதங்களில் பேசுகிறது. Some of us have got a wrong understanding about this carnality, or in other words carnality. மாம்சீகம் என்று சொல்லுவதை குறித்து நம்மில் பலருக்கும் தவறான அபிப்பிராயம் இருக்கிறது. But in the word of God it's mentioned in 4 different ways. ஆனால் வேத வசனத்தில் 4 வித்தியாசமான விளக்கங்கள் இதற்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. Some think it's only adultery and fornication, only things which are connected with your body. மாம்சம் அல்லது மாம்சீகம் என்று சொன்னால் இது வெறும் சரீரத்தோடு சம்பந்தப்பட்டது, அதாவது வேசித்தனம், விபச்சாரம், இது போன்ற காரியங்கள் தான் மாம்சீகம் என்று சிலர் நினைக்கிறார்கள். Or satisfying your flesh through overindulgence in food, sleep and other things. இல்லாவிட்டால் அதிகமான சாப்பாடு, அதிகமான தூக்கம், அதிகமான மாம்ச இன்பங்களில் ஈடுபடுவதன் மூலமாக இந்த மாம்சத்தை திருப்திப்படுத்துவது மாத்திரம்தான் மாம்சீகம் என்று சிலர் நினைக்கிறார்கள். Yes, that also is there. That is one. அதுவும் ஒரு அர்த்தம். But in 1 Corinthians chapter 3 verse 3, what does the word of God say? ஆனால் கொரிந்தியருக்கு எழுதின முதலாம் நிருபம் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் கர்த்தருடைய வசனம் என்ன சொல்லுகிறது? They were all saved children of God. நாம் எல்லாரும் ரட்சிக்கப்பட்ட அவர்கள் எல்லாரும் ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளா இருந்தார்கள். So they were speaking in tongues. அவர்கள் அந்நிய பாஷைகளில் பேசுகிற அனுபவம் உடையவர்களா இருந்தார்கள். In 1:7 it is mentioned that they came behind in no spiritual gift. அவர்கள் எந்த ஒரு ஆவிக்குரிய வரத்திலும் குறைவில்லாதவர்களா இருந்தார்கள் என்று முதலாம் அதிகாரம் 7ஆம் வசனம் சொல்லுகிறது.
அப்படியே நீங்கள் யாதொரு வரத்திலும் குறைவில்லாதவர்களாய் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வெளிப்படுவதற்கு காத்திருக்கிறீர்கள். So that ye come behind in no gift, waiting for the coming of our Lord Jesus Christ. Chapter 3 verses 3 and 4. 3ஆம் அதிகாரம் 3-4 வசனங்களை வாசிப்போம். பொறாமையும் வாக்குவாதமும் பேதகங்களும் உங்களுக்குள் இருக்கிறபடியால் நீங்கள் மாம்சத்துக்குரியவர்களாயிருந்து மனுஷ மார்க்கமாய் நடக்கிறீர்கள் அல்லவா? ஒருவன் நான் பவுலை சேர்ந்தவன் என்றும் வேறொருவன் நான் அப்பல்லோவை சேர்ந்தவன் என்றும் சொல்லுகிறபடியால் நீங்கள் மாம்சத்துக்குரியவர்கள் அல்லவா? For ye are yet carnal, for whereas there is among you envying and strife and divisions, are ye not carnal and walk as men? For while one saith, I am of Paul, and another, I am of Apollos, are ye not carnal? So here he uses the word carnal. இங்கே நீங்கள் மாம்சத்துக்குரியவர்கள் அல்லவா என்ற அந்த வார்த்தையை அவர் பயன்படுத்துகிறார். What is the meaning of that? இந்த மாம்சம் என்றால் அதனுடைய அர்த்தம் என்ன? Anything that is connected with this flesh. இந்த மாம்சத்தோடு சம்பந்தமுடைய எதுவும் மாம்சத்துக்குரியது. Caste, creed, religion and so on. அதாவது மதம், ஜாதி, மற்ற இப்படி இது போன்ற வித்தியாசம், பாஷை வித்தியாசங்கள். One person said, I belong to Peter. ஒருவர் சொல்லுகிறார் நான் பேதுருவை சேர்ந்தவன். The other person said, I belong to Apollos. இன்னொருத்தர் சொல்லுகிறார் நான் அப்போலோவை சேர்ந்தவன். The other person said, no, we belong to someone else. இன்னொருத்தர் சொல்லுகிறார் நாங்கள் வேறொருவரை சேர்ந்தவர்கள். Now Paul is the greatest now. We belong to Paul. இப்பொழுது பவுல் தான் மிகவும் பெரியவர். எனவே சிலர் சொல்லுகிறார்கள் நாங்கள் பவுலை சேர்ந்தவர்கள். Now St. Paul is castigating them. பரிசுத்த பவுல் அவர்களை கடிந்து கொள்ளுகிறார். Are you not carnal? நீங்கள் மாம்சத்துக்குரியவர்கள் அல்லவா? Did Paul give his life for you? பவுல் அவங்களுக்காக தன்னுடைய ஜீவனை கொடுத்தான். Now I would like to put a question to you. இப்பொழுது நான் உங்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறேன். All those Telugu speaking people, will you kindly lift up your hands? தெலுங்கு பேசுகிற எல்லாரும் நீங்கள் கரங்களை உயர்த்துவீர்களா? All those Telugu speaking people, so many hands going up. பல கைகள் உயர்கிறது. Okay, quite a few. நிறைய பேர் இருக்கிறீர்கள். Tamils, will you lift up your hands? தமிழ் பேசுகிறவர்கள் கரங்களை உயர்த்துவீர்களா? Oh, almost all. ஏறக்குறைய எல்லாரும். So from among our workers also, those from North India, will you put your hands up? ஊழியக்காரர்கள் மத்தியிலும் கூட நீங்கள் கரத்தை உயர்த்தலாம். வட இந்தியாவிலிருந்து இருந்து வந்த ஊழியர்கள் கரங்களை உயர்த்துங்க. So no, nobody is here. யாரும் இல்லை. All those who lifted up your hands now, are you spiritual or carnal according to this words? You decide. இப்பொழுது கரங்களை உயர்த்தினீர்களே நீங்கள் எல்லாரும் இந்த வசனத்தின்படி ஆவிக்குரியவர்களா மாம்சத்துக்குரியவர்களா என்பதை நீங்களே யோசித்துக் கொள்ளுங்கள். It is a similar text here. No, it's mentioned in the similar ways, is it not? இதே அர்த்தத்தில் தான் இந்த வசனத்தை பவுல் சொல்லுகிறார். One says I'm a Tamilian, one says I'm a Malayali, one says that I'm a Kannadiga, one person says I'm from Andhra. ஒருவர் சொல்லுகிறார் நான் ஒரு தமிழன், இன்னொருவர் சொல்லுகிறார் நான் ஒரு மலையாளி, இன்னொருத்தர் சொல்லுகிறார் நான் ஒரு கன்னடன், இன்னொருத்தர் சொல்லுகிறார் நான் ஆந்திராவை சேர்ந்தவன். We are from North India, we are Punjabis, you see. நாங்கள் வட இந்தியாவை சேர்ந்தவர்கள், நாங்கள் பஞ்சாபிகள், உங்களுக்கு தெரியுமா? Look at our color, it's altogether different. எங்களுடைய தோலினுடைய நிறத்தை பாருங்கள், அது முற்றிலும் வித்தியாசமானது. So they address us as Kala Padri there. In North India, if we go there, they address us as Kala Padri. நாங்கள் வட இந்தியாவில் பஞ்சாபுக்கு போனால் எங்களை பார்த்து நாங்கள் கருத்த நிறம் உள்ளவர்களா இருக்கிறபடினால் கருப்பான பாதிரியார்கள் என்று சொல்லுவார்கள். We are addressed as Kala Padri. அங்கே எங்களை கருப்பு பாதிரியார்கள் என்று தான் சொல்லுவார்கள். Look at your complexion and look at us. உங்களுடைய தோலின் நிறத்தை பாருங்கள், எங்களை பாருங்கள். Praise be to God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். All those who say that I am a child of God, lift up your hands and shout earlier. All those who lifted up earlier, don't lift now. இப்பொழுது நான் தேவனுடைய பிள்ளை என்று சொல்லுகிறவர்கள் மாத்திரம் கைகளை தூக்கி அல்லேலூயா சொல்ல வேண்டும். இதற்கு முன்பாக கைகளை உயர்த்தினவர்கள் உயர்த்தக்கூடாது. Why servants of God are neither in that or nor in this also? கர்த்தருடைய ஊழியக்காரர்கள் அந்த கட்சியிலும் இல்லை, இந்த கட்சியிலும் இல்லை. No, this is a demonic power. இது ஒரு பிசாசின் வல்லமை என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். This can enter into a so-called spiritual child of God also. ஆவிக்குரிய ஒரு தேவனுடைய பிள்ளை என்று சொல்லுகிறவர்களுக்குள்ளும் கூட இந்த ஆவிகள் புகுற முடியும். Who were this Corinthian church? இந்த கொரிந்து சபையார் யார்? They were anointed with the Holy Spirit. அவர்கள் பரிசுத்த ஆவியினால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள். They were filled with the power of God. அவர்கள் தேவனுடைய வல்லமையினால் நிரப்பப்பட்டவர்கள். So they were speaking in tongues and then they had gifts operating in them. அவர்கள் அந்நிய பாஷையில் பேசினார்கள், அவர்களுக்குள் வரங்கள் கிரியை செய்தது. But at the same time you look at them. ஆனால் அதே நேரத்தில் அவர்களை பாருங்கள். Taking party. So it's mentioned as lust of the eye. This is connected with the flesh, carnal. அவர்கள் வகுப்பை சேர்ந்தவர்களா இருந்தார்கள். எனவேதான் இது மாம்சம் என்று மாம்சத்துக்குரிய ஒரு அனுபவமாக சொல்லப்படுகிறது.
Third, what is the meaning of word carnality? மூன்றாவதாக மாம்சீகம் என்பதின் அர்த்தம் என்ன? When we turn to the book of James chapter 4 verses 1 and 2. யாக்கோபு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்களை நாம் வாசிக்கும்போது, உங்களுக்குள்ளே யுத்தங்களும் சண்டைகளும் எதினாலே வருகிறது? உங்கள் அவயவங்களில் போர் செய்கிற இச்சைகளினால் அல்லவா? நீங்கள் இச்சித்தும் உங்களுக்கு கிடைக்கவில்லை. நீங்கள் கொலை செய்தும் பொறாமை உள்ளவர்களாயிருந்தும் அடையக்கூடாமற் போகிறீர்கள். நீங்கள் சண்டையும் யுத்தமும் பண்ணியும் நீங்கள் விண்ணப்பம் பண்ணாமல் இருக்கிறதினாலே உங்களுக்கு சித்திக்கிறதில்லை. From whence come wars and fightings among you? Come they not hence, even of your lust that war in your members? Ye lust and have not, ye kill and desire to have and cannot obtain. Ye fight and war, yet ye have not, because ye ask not. They have prayers, they are asking God, they have got morning praising, everything, but at the same time fighting. அவர்களுக்கு ஜெபம் இருக்கிறது, தேவனிடத்தில் அவர்கள் காரியங்களை கேட்டு விண்ணப்பம் பண்ணுகிறார்கள், காலை ஸ்தோத்திர ஜெபம் எல்லாம் இருக்கிறது, அதே நேரத்தில் சண்டையும் இருக்கிறது. Fighting between husband and wife. கணவனுக்கும் மனைவிக்கும் இடையே சண்டை. Fighting between daughter-in-law and mother-in-law. மாமியாருக்கும் மருமகளுக்கும் இடையே சண்டை. If you don't put your mama out of the family, or if you don't separate me, if you don't take a separate house, I will go to my go back to my father's house. உங்களுடைய அம்மாவை நீங்கள் இங்கிருந்து வெளியே அனுப்பாவிட்டால் இல்லாவிட்டால் என்னை தனி குடித்தனம் கொண்டு போய் வைக்காவிட்டால் நான் என்னுடைய தாய் வீட்டுக்கு போய் விடுவேன். Fighting in the families. எப்போது பார்த்தாலும் குடும்பங்களில் சண்டை. I usually compare that with Gog Magog. நான் அதை கோகு மாகோகு யுத்தத்தோடு அடிக்கடி ஒப்பிட்டு பேசுவதுண்டு. Husband and wife, sometimes they may get reconciled, but daughter-in-law and mother-in-law, I don't know about Adya Center. கணவன் மனைவிக்கிடையே சண்டை வந்தாலும் சில வேளை ஒத்து போய் விடுவார்கள். ஆனால் மாமியார் மருமகள் சண்டை வந்தால் அது தீர்க்க முடியாத ஒரு பிரச்சனை. அடையார் சென்டரில் எப்படி என்று எனக்கு தெரியவில்லை. What does the mother-in-law say? மாமியார் என்ன சொல்லுகிறார்கள்? I gave birth to him and you came only today. நான் தான் இவனை பெற்றெடுத்தேன், நீ இன்றைக்கு வந்தவள். What does the daughter-in-law say? மருமகள் என்ன சொல்லுகிறார்? I got married to him, he has tied the thali. எனக்கு அவரோட கல்யாணம் நடந்திருக்கிறது, அவர் எனக்கு தாலி கட்டி இருக்கிறார். So then all his property belongs to me now. அவருடைய சொத்து எல்லாம் இப்பொழுது என்னை தான் சேரும். Clash, can this happen among the children of God? சண்டை எப்பொழுது பார்த்தாலும் சண்டை. தேவனுடைய பிள்ளைகள் மத்தியில் இப்படி இருக்கலாமா? Can there be argument among the children of God? தேவனுடைய பிள்ளைகளுக்கு இடையே வாக்குவாதம் நடக்கலாமா? Where does it come from? அது எங்கிருந்து வருகிறது? We put the blame on the poor Satan. நாம் அந்த பாவம் சாத்தானின் மேல் நாம் குறை சொல்லுகிறோம். There is a joke about Satan also. சாத்தானை குறித்து ஒரு நகைச்சுவையான காரியம் உண்டு. Once Satan was weeping, it seems. ஒரு நாள் சாத்தான் அழுது கொண்டிருந்தானாம். Someone asked him, why are you weeping? யாரோ அவனை பார்த்து கேட்டார்கள், ஏன் நீ அழுது கொண்டிருக்கிறாய்? They are just blaming me for nothing else. I have not done anything and they are blaming me for everything. அவன் சொன்னானாம், இவர்கள் எதற்கு பார்த்தாலும் என் மேல் பழி போடுகிறார்கள், நான் ஒன்றுமே செய்யவில்லை, எதற்கெடுத்தாலும் என்னையே குறை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். But what does this verse say? ஆனால் இந்த வசனம் என்ன சொல்லுகிறது? Yes, Satan instigates, that is true. சாத்தான் தூண்டி விடுகிறான், அது உண்மைதான். Satan instigates. சாத்தான் தூண்டி விடுகிறான். But at the same time, where does it comes from our flesh, it is mentioned. ஆனால் அதே நேரத்தில் இது எங்கிருந்து புறப்பட்டு வருகிறது? இது நம்முடைய மாம்சத்திலிருந்து வருகிறது என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். What should you do early in the morning? அதிகாலையில் நாம் எழும்பி என்ன செய்ய வேண்டும்? Early in the morning, during morning praising, you should lift up both hands and then ask the Lord, Lord, I am crucified with Christ. அதிகாலை நீங்கள் ஸ்தோத்திர ஜெபத்துக்கு எழும்பும் போது உங்களுடைய கரங்களை உயர்த்தி நீங்கள் இப்படி அறிக்கை செய்ய வேண்டும், ஆண்டவரே நான் சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறேன், கிறிஸ்துவோடு கூட சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறேன். My heart is crucified with Christ. Every member you should entrust it into the hands of God. என்னுடைய இருதயம் கிறிஸ்துவோடு சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறது. இப்படி ஒவ்வொரு அவயவமாக நீங்கள் கர்த்தருடைய கரங்களில் ஒப்புக் கொடுக்க வேண்டும். So devil cannot do anything with that crucified body. இந்த சிலுவையில் அறையப்பட்ட சரீரத்தை வைத்துக் கொண்டு பிசாசால் ஒன்றும் செய்ய முடியாது. If you have not done it already, this is what you will have to do in the coming days. ஒருவேளை இதுவரைக்கும் இப்படி செய்து உங்களுக்கு பழக்கம் இராவிட்டால் வருகிற நாட்களில் நீங்கள் இதைத்தான் செய்ய வேண்டும். There are many secrets to live an overcoming life. This is one among them. ஒரு ஜெயஜீவியம் செய்வதற்கு பல ரகசியங்கள் இருக்கிறது. அதன் ஒரு அம்சம் தான் இப்பொழுது நான் சொன்ன இந்த அறிக்கை. Go on your knees, lift up both your hands and say, Lord, I am crucified with Christ. My eyes are crucified. My hands are crucified. My heart is crucified. Every member you entrusted in the hands of God. நெடுமுழங்காலில் நின்று உங்களுடைய இரு கரங்களை உயர்த்தி கர்த்தரோடு கூட நீங்கள் இப்படி சொல்லுங்கள், ஆண்டவரே என்னுடைய கை கிறிஸ்துவோடு கூட சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறது, என்னுடைய கண்கள் கிறிஸ்துவோடு கூட சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறது, என்னுடைய இருதயம் கிறிஸ்துவோடு கூட சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறது என்று ஒவ்வொரு அவயவமாக நீங்கள் சிலுவையில் அறைந்து கர்த்தருடைய கரத்தில் அதை ஒப்புக் கொடுத்துக் கொண்டே இருங்கள். Fourth, what is carnality? நான்காவதாக மாம்சீகம் என்றால் என்ன? When we turn to the book of Galatians chapter 5 verses 19 to 21. கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் 19 இருந்து 21 வசனம் வரைக்கும் நாம் வாசிக்கும் போது, மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாயிருக்கின்றன. அவையாவன விபசாரம், வேசித்தனம், அசுத்தம், காமவிகாரம், விக்கிரகாராதனை, பில்லிசூனியம், பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள்,
கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்கபேதங்கள், பொறாமைகள், கொலைகள், வெறிகள், களியாட்டுகள் முதலானவைகளே. Now the works of the flesh are manifest, which are these: adultery, fornication, uncleanness, lasciviousness, idolatry, witchcraft, hatred, variance, emulations, wrath, strife, seditions, heresies, envyings, murders, drunkenness, revellings, and such like, of the which I tell you before, as I have also told you in time past, that they which do such things shall not inherit the kingdom of God. You know what is the one of the meanings of the word revelings? இந்த சண்டைகள் என்கிற வார்த்தை, Last Kaliyatu. களியாட்டுகள் என்கிற வார்த்தையினுடைய ஒரு அர்த்தம் என்ன? All games, sports, World Cup football, cricket and all these things. அதாவது எல்லா விளையாட்டு போட்டிகளும், ஃபுட்பால், வேர்ல்ட் கப், கிரிக்கெட், இதெல்லாம் இந்த களியாட்டுகளுக்குள் அடங்குகிறது. May I ask a question to our youths today? இன்றைக்கு நம்முடைய வாலிபர்களுக்கு நான் இன்னும் ஒரு கேள்வி கேட்கிறேன். All those who say that we did not watch World Cup football recently, which took place recently, would you put your hands up? சமீபத்தில் நடந்த வேர்ல்ட் கப் ஃபுட்பாலை நான் பார்க்கவில்லை என்று சொல்லுகிறவர்கள் உங்களுடைய கரத்தை உயர்த்துவீர்களா? I don't want to trouble the others, only youths. மற்றவர்களுக்கு நான் தொந்தரவு கொடுக்க விரும்பவில்லை, வாலிபர்களை பார்த்து மாத்திரம் நான் கேட்கிறேன். You see, few hands are not going up, some girls are not lifting up. They may not know the difference between left out and left extreme also. சில பெண் பிள்ளைகள் கூட கையை தூக்குகிறது இல்லை. அவர்களுக்கு ஃபுட்பாலில் லெஃப்ட் அவுட் என்றால், லெஃப்ட் எக்ஸ்ட்ரீம் என்றால் என்ன என்று கூட தெரியாது. ஆனாலும் ஃபுட்பால் பார்க்கிறார்கள். They want to watch. அவர்கள் அதை பார்க்க விரும்புகிறார்கள். Today you are going to make a decision in the presence of God. இன்றைக்கு நீங்கள் தேவனுடைய சமூகத்தில் ஒரு தீர்மானம் பண்ண போகிறீர்கள். Satan has deceived you. Reveal what does the word of God say? Redeeming the time, because the days are evil. A person who is glued to the TV for such things, is he redeeming his time? இந்த களியாட்டுகளை கொண்டு பிசாசு உங்களை வஞ்சித்து வைத்திருக்கிறான். தேவனுடைய வசனம் சொல்லுகிறது, நாட்கள் பொல்லாதவைகளானபடியால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். எப்பொழுது பார்த்தாலும் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளில் லயித்து போயிருக்கிற ஒருவன் தன்னுடைய காலத்தை ஆதாயப்படுத்திக் கொள்ளுகிறான் என்று நீங்கள் நினைக்கிறீர்களா? Praise be to God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Second thing is, it's something to do with lust of the eyes. இரண்டாவதாக, இச்சை என்று சொல்லும்போது அது கண்களோடு சம்பந்தமுடையதா இருக்கிறது, கண்களின் இச்சை. There's a beautiful verse in the book of Lamentation chapter 3 verse 51. You read only in English. In Tamil I don't know how it is. புலம்பல் 3ஆம் அதிகாரம் 51ஆம் வசனத்தில் ஒரு அழகான வசனம் இருக்கிறது. ஆங்கிலத்தில் மாத்திரம் அதை வாசியுங்கள். Mine eyes affected mine heart because enough. Mine eyes affected my heart. என் கண் என் இருதயத்தை பாதித்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. Read in Tamil also please. என் கண் என் ஆத்மாவுக்கு நோவு உண்டாக்குகிறது. It has grieved. It grieves the heart. என் கண் என் ஆத்மாவை, என் இருதயத்தை நோவு உண்டாக்குகிறது. The things that you see, the things which, so evil things, the wicked things, it affects the heart. நீங்கள் காண்கிற காரியங்கள், அதாவது பொல்லாப்பான காரியங்கள், துன்மார்க்கமான காரியங்கள், அது உங்களுடைய இருதயத்தை பாதிக்கிறது, அதற்கு நோவு உண்டாக்குகிறது என்பதை நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். Here Jeremiah is mentioning about so many destructions. People were tortured, tormented. They saw bloodshed, and this is what he is mentioning about. இந்த இடத்தில் எரேமியா பல்வேறு அழிவுகளை குறித்து பேசுகிறான். அதிகமான அழிவுகளும், ரத்தம் சிந்துதலும், கொலைகளும், இப்படிப்பட்ட அழிவுகளை கண்டு அவன் அதை குறித்து தான் இங்கே பேசுகிறான். Every day the land which was addressed as glory land, now it has become gory land. சிங்காரமான தேசம், இல்லாவிட்டால் மகிமையான தேசம் என்று சொல்லப்பட்ட அந்த தேசம் இன்றைக்கு பரிதாபமாக கொடூரமான ஒரு இடமாக மாறிவிட்டது என்று சொல்லி அவன் கதறுகிறான். Gory seen everywhere, all around. எங்கு பார்த்தாலும் கொடுமையான காட்சிகள், bloodshed, destruction, ரத்தம் சிந்துதலும் அழிவும், people dying out of starvation, ஜனங்கள் பட்டினியினால் சாகிற காட்சிகள். Praise be to God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். How about keep preserving our eyes? நம்முடைய கண்களை பாதுகாத்துக் கொள்ளுகிற விஷயத்தில் நாம் எப்படி இருக்கிறோம்? What does Solomon say about it? சாலமோன் இதை குறித்து என்ன சொல்லுகிறான்? Read in the book of Ecclesiastes chapter 2 verse 10. பிரசங்கி 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் அதை குறித்து நாம் வாசிப்போம். என் கண்களை இச்சித்தவைகளில் ஒன்றையும் நான் அவைகளுக்கு தடை பண்ணவில்லை. என் இருதயத்துக்கு ஒரு சந்தோஷத்தையும் நான் வேண்டாம் என்று விலக்கவில்லை. நான் செய்த முயற்சிகளிலெல்லாம் என் மனம் மகிழ்ச்சி கொண்டிருந்தது. இதுவே என் பிரயாசங்கள் எல்லாவற்றினாலும் எனக்கு வந்த பலன். And whatsoever mine eyes desired, I kept not from them. I withheld not my heart from any joy, for my heart rejoiced in all my labor. I withheld not my eyes from any joy, it seems. என் கண்கள் இச்சித்தவைகளில் ஒன்றையும், அதாவது ஒரு சந்தோஷத்தையும் நான் அதற்கு தடை பண்ணவில்லை என்று சொல்லுகிறார். But what does he do? What does he mention afterwards? ஆனால் அதற்கு பிற்பாடு அவன் என்ன சொல்லுகிறான்? A child of God must say, he must not enjoy these things. He must refrain himself from, he must keep himself aside from all these things
and he should say, everything is vanity, vanity. ஒரு தேவனுடைய பிள்ளை இதையெல்லாம் அனுபவிக்க போகக்கூடாது. இந்த காரியங்களில் எல்லாவற்றிலும் இருந்து தன்னை விலக்கி வைத்துக் கொண்டு இதையெல்லாம் மாயை என்று சொல்ல வேண்டும். But at the same time, what does Solomon say? ஆனால் சாலமோன் என்ன சொன்னார்? He enjoyed everything and then after he said everything is vanity. What is the use? What is the use? எல்லாவற்றையும் அனுபவித்த பிற்பாடு அதற்கு பிற்பாடு எல்லாம் மாயை என்று சொல்லுகிறான். அதனால் என்ன பயன்? So therefore, these are the days we have to preserve our eyes. எனவே இந்த நாட்கள் நம்முடைய கண்களை நாம் பாதுகாக்க வேண்டிய நாட்கள். We had a youth meeting in Delhi. The theme was the eye. டெல்லியிலே சமீபத்தில் எங்களுக்கு ஒரு வாலிபர் முகாம் நடந்தது. அதனுடைய கருப்பொருள் கண். You know, that is what is affecting many of our youths, is it not? நம்முடைய வாலிபர்களில் பலரையும் பாதிக்கிற ஒரு விஷயம் இந்த கண் தான். அப்படிதானே? Look at what happened to Lot. லோத்துக்கு என்ன நடந்தது என்பதை பாருங்கள். He looked at the land of Sodom and Gomorrah. சோதோம் கொமோராவின் தேசத்தை அவன் நோக்கி பார்த்தான். It was like the Garden of Eden and it was like Egypt. அது அவனுக்கு கர்த்தருடைய தோட்டத்தை போலவும் எகிப்து தேசத்தை போலவும் காட்சி அளித்தது. He went there and got destroyed. அங்கே போய் அவன் அழிக்கப்பட்டான். Your eyes must behold your king in all his beauty. உங்களுடைய கண்கள் ராஜாவை மகிமை பொருந்தினவராக காண வேண்டும். Lust of the eyes is from the devil, it is not from God. கண்களின் இச்சை பிசாசினால் உண்டானது, அது தேவனால் உண்டானது அல்ல. He wants to captivate, he wants to capture your eyes. அவன் உங்களுடைய கண்களை கவர்ந்து கொள்ள விரும்புகிறான், அதை மயக்க விரும்புகிறான். So that is the reason why so many things are happening around. இன்றைக்கு பல சம்பவங்களுக்கு காரணம் இதுதான். When you are even if you don't have a pumped what is it TV or laptop or in your hand, while you are traveling your eyes go here and there, is it not? ஒருவேளை உங்களுடைய கையில ஒரு லேப்டாப்போ இல்லாவிட்டால் டிவியோ இல்லாமல் இருக்கலாம். ஆனால் நீங்கள் பிரயாணப்பட்டு போகும்போது உங்களுடைய கண்கள் அங்கும் இங்கும் அலைப்பாய்கிறது தானே. That is where God should give you grace to live a perfect victorious life. அந்த இடத்தில் தான் நீங்கள் ஒரு பூர்ணமான ஜெய ஜீவியம் செய்யும்படியாக கர்த்தர் உங்களுக்கு கிருபை தர வேண்டும். Third thing is called the pride of sin. மூன்றாவது pride of life. மூன்றாவது ஜீவனத்தின் பெருமை. Lust of the flesh, lust of the eyes and pride of life. மாம்சத்தின் இச்சை, கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை. What is the first sin? முதல் பாவம் என்ன? Some of you may say, because due to lack of time I don't want to put a question to you. I'll give the question and I'll give the answer also. நேரமாகிவிட்டது, எனவே நான் உங்களிடத்தில் கேள்வி கேட்கவில்லை. கேள்வியை நானே கேட்டு நானே பதில் சொல்லுகிறேன். Praise be to God. What is the first sin? முதலாவது பாவம் என்ன? Some may say lust of the eyes. சிலர் சொல்லுகிறார்கள் அது கண்களின் இச்சை. No, even before that there was a sin. அது அப்படி அல்ல, அதற்கு முன்பாக ஒரு பெருமை வந்தது. Pastor T. Thomas gave a beautiful message in Dubai once. பாஸ்டர் டி. தாமஸ் அவர்கள் துபாய்க்கு வந்திருந்த போது ஒரு அருமையான செய்தியை ஒருமுறை கொடுத்தார்கள். He said the first sin was pride. முதல் பாவம் பெருமைதான் என்று அவர்கள் சொன்னார்கள். Even before man was created in this flesh, there was pride in the angels. மனிதன் இந்த மாம்ச சரீரத்தில் உருவாக்கப்படுவதற்கு முன்பாகவே தூதர்களிடத்தில் பெருமை காணப்பட்டது. When the love of money is the root of all evil, pride is the seed, you must understand. பண ஆசை எல்லா தீமைக்கும் வேரா இருக்கிறது என்று சொன்னால் பெருமைதான் எல்லா தீமைக்கும் விதையா இருக்கிறது என்று நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். Jesus says, I am meek and lowly, learn of me. இயேசு சொல்லுகிறார், நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன், என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள். Now shall we examine ourselves and find out. இப்பொழுது நாம் நம்மை ஆராய்ந்து நம்மை கண்டுபிடிப்போமாக. Are we deceived by Satan? நாம் பிசாசினால் வஞ்சிக்கப்பட்டு இருக்கிறோமா? Do we have sin in our life? நம்முடைய ஜீவியத்தில் பாவத்தை நாம் வைத்துக் கொண்டிருக்கிறோமா? Have we got the lust of the flesh, lust of the eyes and pride of life? நமக்குள் மாம்சத்தின் இச்சையும் கண்களின் இச்சையும் ஜீவனத்தின் பெருமையும் இருக்கிறதா? If these things still remain in our life, you must understand that you are not the son, you are not the son of that heavenly father, you are the son of that devil, you must understand. இன்னமும் இந்த காரியங்கள் உங்களுடைய ஜீவியத்தில் இருக்கும் என்று சொன்னால் நீங்கள் பரம பிதாவினுடைய பிள்ளைகள் அல்ல, நீங்கள் பிசாசினுடைய குமாரத்திகளாய் இருக்கிறீர்கள் என்பதை நீங்கள் விளங்கிக் கொள்ளுங்கள். At least I say in all cases, in some cases that is the reason for our sickness also. எல்லா விஷயங்களிலும் அல்ல, பல நேரங்களில் நம்முடைய வியாதிக்கான காரணமும் இதுதான். Praise be to God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். So then you are not supposed to be sick also. நீங்கள் வியாதியா இருக்க வேண்டியவர்கள் அல்ல. Because the word of God says, it is true, a child of God can fall sick, but at the same time you should be kept by the power of God. தேவனுடைய பிள்ளை வியாதிப்படக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருக்கிறது. ஆனால் கர்த்தருடைய வசனம் என்ன சொல்லுகிறது? நாம் தேவனுடைய பலத்தினால் காக்கப்பட வேண்டும். We are in this human body, it is true. நாம் இந்த மாம்ச சரீரத்தில் இருக்கிறோம் என்பது உண்மைதான். But as pastor was mentioning, there is something called power of God, power of resurrection which rises up. ஆனால் பாஸ்டர் அவர்கள் குறிப்பிட்டு சொன்னது போல உயிர்ப்பிக்கிற வல்லமை என்று ஒன்று இருக்கிறது, அது நம்மை உயிர்ப்பிக்க கூடியதா இருக்கிறது. If you are sick, you must understand that is a portion of the devil. நீங்கள் ஒருவேளை வியாதியா இருந்தால் அது பிசாசினுடைய ஒரு பங்கு என்பதை நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். As sin is not of God,
Sickness also is not from God. எப்படி பாவம் தேவனிடத்திலிருந்து வருகிறது இல்லையோ வியாதியும் தேவனிடத்திலிருந்து வருகிறது இல்லை. We are going to close our eyes for a short time now. நாம் சில நிமிடங்கள் நம்முடைய கண்களை மூட போகிறோம். We are going to entrust our life into the hands of that heavenly Father. நாம் நம்முடைய பரம பிதாவினுடைய கைகளில் நம்முடைய வாழ்க்கையை நம்முடைய ஜீவியங்களை அர்ப்பணிக்க போகிறோம். First of all, find out if you have got any of these things of that old father. அந்த பழைய தகப்பனுடைய காரியங்கள் ஏதாவது உங்களுக்குள் இருக்கிறதா என்பதை முதலாவது நீங்கள் ஆராய்ந்து கண்டுபிடியுங்கள். How about the lust of the flesh, lust of the eyes and pride of life? மாம்சத்தின் இச்சை, கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை என்பதனுடைய விஷயம் உங்களுடைய வாழ்க்கையில் என்ன? Will you admit your fault and come out of it? நீங்கள் உங்களுடைய தவறுகளை ஒத்துக்கொண்டு அதிலிருந்து வெளியே வருவீர்களா? The blood of Jesus cleanses you from all unrighteousness. இயேசுவின் இரத்தம் சகல அநியாயத்தையும் நீக்கி உங்களை சுத்திகரிக்கிறது. Will you confess all your faults to Jesus? நீங்கள் உங்களுடைய தவறுகள் எல்லாவற்றையும் இயேசுவிடம் அறிக்கை செய்வீர்களா? You should confess, you should address him as Father. நீங்கள் அறிக்கை செய்யும்போது அவரை நோக்கி பிதாவே என்று கூப்பிட வேண்டும். And along with that you should make another decision. Lord, I will never go back from you. அதோடு கூட நீங்கள் இன்னும் ஒரு தீர்மானத்தை எடுக்க வேண்டும். ஆண்டவரே, நான் ஒருபோதும் இனி உம்மை விட்டு விலகி போக மாட்டேன். I will never go back to my old ways. என்னுடைய பழைய வழிகளுக்கு நான் ஒருபோதும் திரும்பி போக மாட்டேன். God has got something wonderful for us. கர்த்தர் நமக்காக அதிசயமான ஒன்றை வைத்திருக்கிறார். He wants to do a great work of transformation in our life. ஆம், நம்முடைய ஜீவியத்தில் ஒரு பெரிய மறுரூபத்தின் வேலையை செய்ய அவர் விரும்புகிறார். He wants to perfect us even as the heavenly Father is perfect. பரமபிதா பூர்ண சர்க்குணராய் இருக்கிறது போல நம்மை பூர்ண சர்க்குணராய் மாற்ற அவர் விரும்புகிறார். Shall we close our eyes now? நாம் நம்முடைய கண்களை மூடுவோமா? When you make a decision, நீங்கள் ஒரு தீர்மானத்தை எடுக்கும்போது you are going to be delivered from the pangs of the devil. நீங்கள் பிசாசினுடைய பிடியிலிருந்து விடுவிக்கப்பட போகிறீர்கள். He has to let go of his hold over you. அவனுக்கு உங்கள் மேல் இருக்கிற பிடியை அவன் விடத்தான் வேண்டும். Will you make a decision now? இப்பொழுதே ஒரு தீர்மானம் எடுப்பீர்களா? Will you cry out once more, my Father? ஒரு முறை கூட என் பிதாவே என்று அவரை நோக்கி நீங்கள் கதறுவீர்களா? Are you sick tonight? நீங்கள் இந்த இரவிலே வியாதியாய் வந்திருக்கிறீர்களா? He is going to deliver you.